மாறு வெட்டக்கரம் போயந்திரே பல சுருட்டது எங்க வேட்டக்கார போய் சாமி மாடு வலது கொம்பை சாக்கியது இடுப்ப முறுக்குது எங்க பாட்டை வளர்த்த மாடு இடது கொம்பை சாக்கியது. ரெடி சார்? ரெடி சார்? ஓகே ஸ்டார்ட் போலாம் சார். ஆல் ஆர்டிஸ்ட் ரெடி? இந்த மைக் போடுறாரு. அடா ஐயா தம்பி சினப்பரிச்சாலி அடே பச்சையா பச்சரிடு சென்று பச்சரிடு சிங்கம் மைச்சர் சூப்பர் போ ரேடியோஸ் சூப்பர்யா ஐயா சொல்லி வாய முள்ள திரிட்டாங்க. ஹலோ 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 அதே ஏன்டா உள்ள கவட்டுக்குள்ள வர ஹலோ வெத்தலை கொண்டு ஓரம் நான் தொத்தலா தெரிஞ்ச நேரம் என் அத்தா மகன் என்ன முத்துச்சர ஒன்று கேட்டான் வெத்தலை கொண்டு ஓரம். ஹலோ ஹலோ ஐயா சிங்கா முதல் இந்த மாதிரி வையி நல்லா இருந்துச்சு. ஹலோ ஹலோ அதே நாரதர் தொண்டை மயிர் மாதிரி. ஹலோ வாங்க மச்சான் வாங்க மச்சான் ஒரு அலசல. ஹலோ ஆகா ராமநாதர் மாவட்டமே உன் குரலுக்கு அடிமை. ஹலோ வாங்க மச்சான் பெட்டி மைக்கு போட்டு. ஹலோ ரெடி சார்? ரெடி சார்? டேக் போலாம் சார். ஹலோ அண்ணே பெட்டி மைக் போட்டு விடுங்கண்ணே. ஹலோ 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 தம்பி 6 மணி பெட்டின்னு சொல்லு. ஹலோ ஓகே ஷாட் ஓகே ரெடி எக்கோ இனே வாவ் சுடத்த காணாம தெரியும். டேக் போலாம். ஓகே ஷாட் ரெடி. வேற நண்டு காலம் உண்டை. சரி ரெடி சார்? ரெடி சார்? ரெடி ரோலிங் கேமரா ஆக்ஷன். ஜெகஜனனி சுகவாணி கல்யாணி ஜெகஜனனி சுகவாணி கல்யாணி ஜெகஜனனி சுகவாணி கல்யாணி ஜெகஜனனி ஜனனியா சொக்கநாதர் மனம் மகிழும் மீனாட்சி சுகவாணி கல்யாணி ஜெகஜனனி சுகவாணி கல்யாணி ஜனனி குமாரி பவானி பாண்டிய குமாரி பவானி அம்பா சிவ பஞ்சமி பரமேஸ்வரி வேண்டுமரோதரே
ரூபிணி ஜெகஜனனி சுகாணி கல்யாணி ஜெகஜனனி வணக்கம். புகழ் பாடுங்களே புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே எங்கள் புரசோத்தமன் புகழ் பாடுங்களே வண்டாடும் கங்கை மலர் தோட்டங்களே எங்கள் மதுசூதனன் புகழ் பாடுங்களே புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே எங்கள் புரசோத்தமன் புகழ் பாடுங்களே. கிருஷ்ணமூர்த்தி புகழ் பாடுங்களே புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே எங்கள் புரசோத்தமன் புகழ் பாடுங்களே. ஒரு கொடியோடு மதுராவை ஆள்கின்றவன் குருவாயூர் தன்னில் அவன் தவழ்கின்றவன் ஒரு கொடியோடு மதுராவை ஆள்கின்றவன் திருவேங்கடத்தில் அவன் அருள்கின்றவன் திருவேங்கடத்தில் அவன் அருள்கின்றவன் அந்த ஸ்ரீரங்கத்தில் பள்ளி கொள்கின்றவன் திருச்சி ஸ்ரீரங்கத்தில் பள்ளி கொள்கின்றவன் புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே எங்கள் புரசோத்தமன் புகழ் பாடுங்களே. பாண்டவர்க்கு உரிமை உள்ள பங்கை கொடுத்தான் நாம் படிப்பதற்கு கீதை என்னும் பாடம் கொடுத்தான் நாம் படிப்பதற்கு பகவத்கீதை பாடம் கொடுத்தான் புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே எங்கள் புரசோத்தமன் புகழ் பாடுங்களே வண்டாடும் கங்கை மலர் தோட்டங்களே எங்கள் மதுசூதனன் புகழ் பாடுங்களே புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே எங்கள் புரசோத்தமன் புகழ்
சுண்ட கஞ்சி சோறுடா சுடும்பு கருவாடுடா வாழ மீன் காலுடா வர ஸ்டைல பாருடா. கண்ணோ கார போடி முகமோ கழுத்து மின்னு மனமோ ஜன்னார் துண்ணி இது வில்லாங்கடா கையில் சிக்காதுடா அவரக்க வச்சவ வாழுடா. இது வில்லாங்கடா கையில் சிக்காதுடா அவரக்க வச்சவ வாழுடா. ஏ அந்தோணி ஏ அல்போன்ஸ் அவ பொன்மே நீ ரொம்ப சில்பான்ஸ் அந்த கடலை கேளு அலைய சொல்லும் தனிய கேளு பொது கதையை சொல்லும். சொல்லுமியா சொல்லுமியா சங்கு கழுத்துக்காரி இரவில் விளக்கு போடும் லைட் ஹவுஸ் கண்ணுக்காரி அவ சுறாங்கண்ணி பாடும் மச்சக்கனி கொக்கு கொத்திக்கிட்டு போகாதுடா. அவ சுறாங்கண்ணி பாடும் மச்சக்கனி கொக்கு கொத்திக்கிட்டு போகாதுடா. ஏ அந்தோணி ஏ அல்போன்ஸ் அவ தொட்டு புட்டா அது அஞ்சான்ஸ் மீன் குழம்ப போல மனக்கு பொண்ணு கட்டு மரத்தை போல சுமக்கும் கண்ணு. சொல்லுமியா சொல்லுமியா சுண்ட கஞ்சி சோறுடா சுடும்பு கருவாடுடா வாழ மீன் காலுடா வர ஸ்டைல பாருடா. சொல்லுமியா சொல்லுமியா கண்கள் சொல்கின்ற கவிதை இளம் வயதில் எத்தனை கோடி. கண்கள் சொல்கின்ற கவிதை இளம் வயதில் எத்தனை கோடி. என்றும் காதலை கொண்டாடும் காவியமே புதுமை மலரும் இனிமை அந்த மயக்கத்தில் இணைவது உறவுக்கு பெருமை. சின்ன கண்ணன் அழைக்கிறான் சின்ன கண்ணன் அழைக்கிறான் ராதையை பூங்கோதையை ராதையை பூங்கோதையை அவள் மனம் கொண்ட ரகசிய
கூத்து பார்க்க கூடி இருக்கிற அண்ணாச்சி கூத்து பார்க்க கூடி இருக்கிற அண்ணாச்சி கூத்து பார்க்க வணக்கம் கொடூரமா எம்கேஆர் கூட்டி இருக்கிற அண்ணாச்சி நீங்க நாடகம் பார்க்க வந்த கதை என்னாச்சி கூத்து பார்க்க கூடி இருக்கிற அண்ணாச்சி இங்க நாடகமும் நல்லபடியா துவங்கியாச்சு கூத்து பார்க்க இந்த ராமநாதபுரம் மாவட்டத்துல இந்த மேல குடம்புலூர் கிருஷ்ண ஜெயந்தி விழாவை முன்னிட்டு கூத்து பார்க்க கூடியிருக்கிற அண்ணாச்சி நீங்க கூத்து பார்க்க வந்த விவரம் நாடகம் பார்க்க கூடியிருக்கிற ஆத்தாக்கா உங்களை தாத்தாய் நாடகம் பார்க்க கூடி இருக்கிற ஆத்தாக்கா மம்மி மகன் நாடகம் பார்க்க கூடியிருக்கிற ஆத்தாக்கா சொத்து பானையில தண்ணி ஊத்திட்டீங்களா ஆத்தாக்கா கூத்து பார்க்க அண்ணனே ஆனே சோனே பூனே கூத்து பார்க்க கூடியிருக்கிற அண்ணாஜி நீங்க நாடகம் பார்க்க வந்த விவரம் எந்த குறை இல்லாம நல்லபடியா முடிஞ்சாச்சு அவ்வளவுதான் 7000 ரூபா சரியா போச்சு. விழா கமிட்டி லேசா வேர்க்குமே. அண்ணே விசில் வராம வைனே. அண்ணே எக்கோ கட் பண்ணு. இன்னர் ஏத்தனே. இன்னர் இல்ல உங்களை பட்டம் தெரியாம தெரியா அண்ணே ஏ பரித்தமனே இன்னர் வை அங்க போகுது இன்னர் இதை ஏத்து அப்படியா தெரிஞ்சான் உனக்கு உறுதியா கப்ளிங் ரெடி பண்ற சமக்கா சமக்கா சமக்காலம் ஓ முண்டை நல்ல சென முண்டை மாதிரி இருந்துக்கிட்டு சமுக்கா சமுக்கா. இந்த கயரை கட்டினது யாரு? கயரை கட்டிட்டு எதுக்கு பொம்பளை ஆம்பளை பக்கம் வந்த? நீ அப்படியே கரெக்டாக உட்காந்துருவியாக்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் புருஷனை கூப்பிடுவேன். ஏன் இங்கே வாங்க பொம்பளை ஆளு எவ்வளோ சக்காலத்து பேசுகிறான்னு பார்ப்பேன். நான் மசு தடுக்கிறேன் இங்கே வாயா. மடியில் படுக்க போட்டு பார்ப்பேன். இதுக்கு ஒரு கயிறு ஒரு கேடு உங்களுக்கு. என் சிங்கம் பூரா உட்காந்துருக்கு. எத்தனை பேர் தண்ணியை போட்டு வந்தானோ சரக்க போட்டாங்க. காவல்துறை ஐயா வணக்கம் ஐயா. உள்ள கணேஜி போயில ஓட்டுறாங்கய்யா. ஹலோ ஹலோ எக்கோ வச்சு சார் போய் ஹலோ ஹலோ அன்னை தந்தை தான் வணங்கி அன்னை தந்தை தான் வணங்கி மேல கொடும்புளூர் சுற்று வட்டாரத்து வருகிற அந்த அண்ணன் தம்பிகளை நான் வணங்கி அண்ணன் தம்பிகளை நான் வணங்கி மேல கொடும்புளூர் கிராமத்திலேயே கட்டண கட்டழகி நமக்கு கருப்பேன் குடியிருக்காரு குங்கும பொட்டலை பொல்லாத கருப்பேன் குடியிருக்காரு குங்கும பொட்டலை கருப்புடே அன்னை தந்தை தான் வணங்கி அருமை சபையோர் வணங்கி அருமை சபையோர் வணங்கி அன்னை தந்தை தான் வணங்கி உள்ள மேல கொடும்புளூர் அருமை நல்ல இந்த சபை வணங்கி கொடுமுளூர் அருமை நல்ல வந்திருக்கும் இந்த சபை வணங்கி அஞ்சு ஜன பரசி வர 18ஆம் படி பெரிய கருப்பு உனக்கு அழகு ஜன தோரணையிட நீ ரோஜா கரத்தக முடா என் 18ஆம் படியா ரோஜா மக்கிருச்சா ஆடுனா அருவா குடி இல்லையாடே அஞ்சு சடவர சிவர என் 18ஆம் படி கருப்பு அழகு சட தோரணமிடு
ஜாமி சொல்வாக்கு தப்பாதுடா. என் பாட்டே முப்பாட்டே கும்பிட்டு சாமி சொல்லுவாக்கு தப்பாதுடா. எங்கடா மலையாள நாட்டுல மலையாள நாட்டுல உன்னைய வச்சு வளர்க்க முடியல. நீ கோவக்கார ஜாமிடா. அருபு மலையாள நாட்டிலே உன்னை வச்சு வளர்க்க முடியலடா. ஓட்டி விட்டான் தண்ணியில. டாய் மலத்தாட்டு தண்ணியில வந்த ஜாமி என்ன நினைக்குது? இந்த மேல குடும்பம் வேட்டா கரும்பு என்ன நினைக்குது? ஏன் இந்த தாமதம் ஒண்ணு தெரியலடா. வெட்ட கருப்பா மதுரை நல்ல மாநகர நிலமடக்கம்மாதாண்டா. என் பாண்டி முனி நீ நீச்சடிச்சு விளையாண்டது மேல மடக்கம்மாயா. என் சீமா படுத்திருப்பது கருப்பா. இவனை பாண்டிட்டாய் எல்லோ 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 மாமா எல்லோ 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 மாமா எல்லோ. ஒரு தரண்டிருச்சு உள்ள மேல கொடுமுறை கிராமம். இந்த கிருஷ்ண ஜெயந்தி ஒத்துமையா இருந்துச்சு. ஒரு திரண்டிருச்சு கீழே குடும்பம் கிராமம். அந்த கிருஷ்ண ஜெயந்திய கும்பிடு. தாயும் பிள்ளையா அண்ணன் தம்பியா ஒத்துமையும் ஆயிருச்சு. நாடு திரண்டிருச்சு எம்மாமா. நாடு திரண்டிருச்சு ஏமாமா. நாடு திரண்டிருச்சு எம்மாமா. நம்ம நாடகத்தை பார்க்க தன ஏழரமா போய் எல்லோ 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 மாமா எல்லோ 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 மாமா எல்லோ. போடா மாட்டு வண்டி கட்டியே எங்க கிழமைக்க காலத்துல மயில கலர்ந்து ஊட்டிய மாட்டு வண்டி கட்டி மயில கலர்ந்து ஊட்டி நம்ம மயில கலர்ந்து ஊட்டி மயில போற வண்டியா மாமா. போல வண்டியே ஏமாமா. சாயங்காலம் போற வண்டியா மாமா. நம்ம கருப்பே வாஜலுக்கு ஏழலாமா. நம்ம கருப்பே வாஜலுக்கு ஏழலாமா. ஓடு எல்லோ 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 மாமா எல்லோ 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 மாமா எல்லோ. குருன்ட்டேன். கருப்பனுக்கே கிருண்டு வாங்க, இடியப்பம் வாங்க, கப்ளிங்கிட்டுவேன், ஓஜன்ட்டுவேன். சார் போயிங்க அப்போ இந்த உட்காந்துரு நிக்கிற ஆளுகள்லாம் என்னென்ன என்கிட்ட வாங்கினே இடம் இல்லையா? கொட்டாய்க்கில் போய் தட்டியை பிடிச்சிட்டு போறியா? பேரன்பு கொண்ட என் உயிரிழு மேலான இடியப்பம் எத்தனை உங்களை குடிய கெடுக்க போறாங்க. பேரன்பு கொண்ட ஐயா அவுட்ரு போதுங்கய்யா. ஆமா கப்ளிங் ஓசலாம் சொல்லக்கூடாது. எந்திரிச்சாங்க போனா என்ன கப்ளிங் ஓசம் மைத்த புடுங்குச்சு. பள்ளிக்கூடத்து சிறுவர்களே நீ அங்கே போனே என்ன பண்ணுவ? ஏதாள் சித்தர் மாதிரிதான் இப்படி இப்படின்னுவேன். நீ அங்கே போ. என்ன மூத்தவனை வெக்கமும் இல்லாம சாமி எந்த காலத்துல நோத்தாவோட சாமி கண்ண முடி அடிச்சு உன்னை கவனிச்சுக்கிட்டே இருந்தேன். எந்த சாமிக்கு மௌன அஞ்சலி செலுத்தின ஒரே ஆள் நீதாப்பா. என் பெரியத்தம்மைனே போ. பூரா சொந்தக்காரன் இந்த கோயந்தான்ட்டேன். நாடகம் புடுங்கணும். என் தம்பிகளை கட்டி மேய்க்கிறதுக்கு நான் பேசாம மறுபடியும் செம்பரியாட பத்த போறேன். இந்த வந்துட்டேன், சிங்க வந்துட்டேன். நல்லா இருக்கேன் தம்பி. புத்தக புரட்சியாளர் அன்பு அண்ணன் தீபக் பாண்டியன் நினைவு பாசறை மேல கொடுமுலூர் சார்பாக 501
நன்றி என் அன்பு தம்பிகளுக்கு நன்றி நன்றி. அன்பாலயத்துக்காக அண்ணே அங்கே ஏக்குதுண்ணே, நீ விடியறதுக்குள்ள திருவி இங்க வை அண்ணே, இன்னர் வை. ஹலோ அப்படி வைசிங்க போதுமா? என்ன சைஸா கேட்கறீங்க? லேடிஸ் கேட்ட மாதிரி லைட்டை ஏத்தவா? ரொம்ப வலிக்குதா? மெதுவா செய்யவா? என் அன்பு தம்பிகளுக்கெல்லாம் நன்றி நன்றி நன்றி. உட்கார முண்டை பள்ளிக்கூடத்தில் படிக்க மாட்டாரு, பெரிய செமித்தார் மையம் மாதிரி எந்திரிச்சிருந்தா பூரா எவன் படிக்கிறேன். 3வது பள்ளிக்கூடம் போறவன் அவங்க அப்பாட்ட சொல்றேன், இன்னைக்கு லீவுப்பா, என் ஆளு லீவு போட்டுச்சுன்றேன். பிள்ளைகளை ஒழுக்கமாக படிக்க வைப்பது, கண்காணிப்பது யாரு கடமைனா பெத்த தாய் தகப்பனுடைய கடமை. பிள்ளைகளை விளையாட்டு போக்குல நீ கண்டுக்கிறாம விட்டேன்னா உன் பிள்ளை உனக்கு சொந்தம் இல்லை. இதுதான் உண்மை. காலங்கள் மாறிக்கிட்டு இருக்கு. என் அன்பு அன்னைங்களே, என் தம்பிகளே, உங்கள் அத்தனை பேரையும் எம்கேஆர் கர்ண உள்ளம் கொண்டு பல குடும்பத்தை வாழ வைத்து எல்லாத்துக்கும் பசிய போக்குன கேப்டன் விஜயகாந்த் ஐயாவை நினைத்து ஆண்களை பூரா வணங்குறேன் எம்கேஆர். பெண்களை பூரா தாய்மார்களே, உங்களை மாதிரி யாருமே இருக்க முடியாது. நீங்க தான் எங்களுக்கு கடவுள். அப்படியே குசூசன் பேசுவே, நம்மளை கடவுள் நம்ம வீட்டில் ஓட்டு அவன் இங்க நொங்கு எடுக்கிறாங்க, அதெல்லாம் வரத்தேன் செய்யும். தவறு எங்க வந்து தவறியாம் பாரு. என் தாய்மார்களே பூரா நான் அன்னை திரசாவா நினைச்சு வணங்குறேன். உங்களை எல்லாம் கைதட்ட மாட்டிய, அதுக்குத்தானே புழக்க அடி வாங்குற. தண்ணியை போட்டுக்கிட்டு நினைச்சு நினைச்சு அடிக்கிறாங்க. வெளியே இருக்கும் போது பட்டாசு கடுக்குதுடி, குறுக்கு வலிக்குதுன்னா அப்போ சொல்றத கேளுத்தா. எங்க ஆத்தாக்க இல்லைன்னா யாருமே கிடையாது. ஆம்பளையாலும் ஒரு கணேஷ் போயில கூட வாங்க முடியாது ஓசியில. கேளு கேட்காது ஏழு அம்மே ஒரு போயில விடு, போடா மயிறு ஓசி போயிலுக்கு நான் 4 பேரை முடிச்சுக்கிட்டு அப்படின்ட்டுவேன். ஆனா பொம்பளையாளுக யார்கிட்டுமே லோனை வாங்கிக்கிறோம். லோனா வாங்குங்க தாய், லோனு நிறைய வாங்கு. லோனுக்காரன் வந்துட்டா கருவில் போய் படுத்துரும். வயிற்றாலேயே போதும் தூர அப்படி பிடிச்சுக்க. உன்னை வச்சுக்கிட்டு நான் சிரிப்புக்கல்ல ஆத்தா, சிரிக்க கூடாது ஆத்தா, சிந்திக்கணும். லோன் வாங்குறமே புருஷன் 10 நாள் படுத்துக்கிட்டா யாரு கட்டுவான்னு நினைக்கணும். 50 ரூபாய் நீயே வச்சுக்க. சரி சித்தப்பா, கண்ணை பாடித்தே அவன் பாடினேன், அப்புறம் இந்தி பாட்டா பாடினேன். நீ போட்ட போதைக்கு நாங்க என்ன கம்பு கூட்டு மசுரா மொத்தா உன்னை யாரு இருட்டில் இறக்கி விட்டா? இந்த மாதிரி இந்நேரத்தில் பேசுறாண்டா முண்டை கப்பலிங்க தர்றாண்டா. உங்களை வச்சுக்கிட்டு நான் மேய்ச்சு பேசாம என்னை மண்ணனை குண்டை எரியுவேன். என்னை எரிச்சு விட்டு போ. பெட்ரோல் குண்டா அது யார் அங்கிட்டு பேசுறது? என் அன்பு தம்பிகள்லாம் படிச்சுட்டு நீங்க எல்லாம் பெரிய ஆள வரணும் ஐயா அப்படி சொல்றா. என் சிங்க அவன் கோமியத்தை குடிங்கிறான். கண்டிப்பா கண்டிப்பான்ற முண்டை வந்தானே ஓத்தாமன்னு வைவேன். அண்ணே அண்ணே கோமியம் உப்பு கச்சும்னே. உப்பு கச்சா லேசா மண்டவெல்லாம் சேர்த்துக்க பிறை திருப்பேமேனே. அவன் எப்படி சொல்றேன் அப்படி சொல்லணும். என் தம்பிக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம். கண்டிப்பா படிக்கணும்னு சொன்னேன் பாரு. இவன் தாண்டா அப்துல் கலாம் ஐயா. ஏமா எப்படி இந்த பொம்பளை நோங்கிருப்பான். அந்த லாரியை நேர விட விட ஐயா, அந்த லாரியை விட்டு ஒரு 3 சால் அடிக்க. இந்த லாரியை பார்த்தா எனக்கு யானை மாதிரியே தெரியுது. யானை கதை சொல்லவா? அது அது அசிங்கமா இருக்குங்கடா. உனக்கு அண்ணே மெசேஜில் விடுறேன். இந்த யானை கதை நான் தான் சொன்னேன். ரொம்ப வலிக்குதா மெதுவா செய்வா, அதை கிளப்பி விட்டாய். நீங்க எல்லாருமே சிரிச்சுக்கிட்டு 100 ஆண்டு காலம் 2 மட்டும் இல்லைன்னா நீதான் புனிதமான மனிதன். ஒண்ணு கடை இருக்கக்கூடாது, இன்னொன்னு நோய் இருக்கக்கூடாது. இந்த 2 இல்லைன்னா நீதாயா நிம்மதியான மனிதன். சில வீட்டுலாம் பாக்குறேன் TS50 முதற்கொண்டு லோன் வாங்கி வச்சிருக்காங்க. TS50 போட்டிருக்க சட்டிக்கெல்லாம் லோன் வாங்குறாங்க. அந்த சட்டியை வச்சு அவன் என்ன கச்சாவை அடிப்பேன். லோனு நோல்னு நோல்னு. இப்ப வட்டிக்கு விடுற ஆளுக பூரா பயங்கர சட்டம் வந்துருச்சுப்பா. வட்டிக்கு விடுற ஆளுக கந்து வட்டின்னு சொன்னா 7 வருஷம் செய்யலாம். ஆனா முதல்ல வட்டிக்கு கொடுத்தால பார்த்தா வாங்கினால பயப்படுவேன். இப்போ வாங்கினால பார்த்துட்டு கொடுத்தால பயப்படுறேன். எதுவும் போலீஸ்ல போட்டு விட்டுருவானோ.
அப்படித்தான் ஒரு ஆள் போய் வேமா கேட்டிருக்கேன், அந்த சட்டம் தெரியாம காசை கொடுக்குறியா உன்னை கொலை அத்துருவேன். அவன் தூக்கையில போட்டுக்கிட்டே நின்றுருக்கேன். நீ தான் தொங்க சொன்னேன்னு சொல்லிடுவேன். அவன் படக்கணும், நான் வந்து காசு ஏக்கல, நீச்சல் தண்ணி இருந்தா குடிச்சு விட்டு போயிடுறேன். இந்த உலகத்திலே இனிமேல் நம்மெல்லாம் பிறக்க போறோமா? கிடையாது. பிறவி என்பது ஒரு தடவை. அந்த பிறவிலே நீங்கள் இன்னாருமையே இப்படி வாழ்ந்தான் அப்படின்ற ஒரு பேரெடுத்தா தான் பிறந்த பிறப்புக்கே ஒரு புண்ணியம். இந்த விசில் அடிக்கிறாங்க, அவன் ஜல்லிக்கட்டுக்கு வந்தவங்க பாண்டா பயலுக. அவன் என் தம்பி தான், பிளாக் பாண்டி. அவன் மேலூர் பையன். எனி டைம் பிப்பாயிட்டு அடிக்கிற மாதிரி தான் இருப்பேன். அவன் பேசும்போது அழகா மை செட்டு தான் நாடகத்தை கருதுக்க போறேன்னு நினைக்கிறேன். எனக்கு ஒண்ணு இது சுத்தப்படலை. என்னை அண்ணே ஒரே மாதிரி வை. என்ன இப்படின்ற, என்ன பொத்துன்றியா உள்ள ஓடான்றியா? இங்க இன்னர் வையா அண்ணே, உன்னை கும்பிடுறேன். ஏய் சுச்சு தெரியாம தாண்டா தேடிக்கிட்டு இருக்கு. ஒவ்வொரு பட்டனும் அமுக்குது. இருந்தா இதுல முட்டு இதுல முட்டு. இந்த சமையல் மாஸ்டர் அப்படித்தான் பண்ணுவாங்க. அப்படியே சமையல் மாஸ்டர் கவனிச்சிருக்கீங்களா? துண்டை போட்டுக்கிட்டு கணேஷ் போலியை போட்டு வச்சுக்கிட்டு அள்ளி விடுவாங்க. இப்படி தூவேன் அப்படி தூவேன், கம்பு குட்டை தொடச்சு அப்படின்ட்டு அன்னைக்கு பார்க்குற ஒரு ஆள் வேப்பங்குலையை புரி உள்ள ஓடுவேன். அதை 4 பேர் சாப்பிட்டு என்னென்ன நெய் ஊத்துனீங்களான்னு ஐசெட்டு அவுட்டு போகுது. எனக்கு ஒன்றும் சுத்தப்படலை. அதனால சாங் தென்பாண்டி கருப்பு வேட்ட கருப்பு. ஏன்னா நீ ஆகிட்டு போனேன், நீ பெரிய நம்ம பெரிய ஆன்மீகவாதி மாதிரி இப்படின்ட்டுவேன் பொண்டாட்டியை படுத்துற மாதிரி வந்தலேருந்து படுத்துட்டு இருக்க, உன்னை காசு ஓட்டி போட்டுருவேன். ஹலோ தென்பாண்டி ராமன் நாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். தென்பாண்டி ராமநாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். தென்பாண்டி ஏ ராமநாடு ஏ ராமேஸ்வரம் படுத்திருப்பது வைக்கரும்பா அவர்தான் அப்துல் கலாம். தென்பாண்டி ராமநாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். அக்கினி சிறகடிச்சு அணு ஆற்றலையே உடைத்து காட்டி ஐயா. அக்கினி சிறகடிச்சு அணு ஆற்றலையே உடைத்து காட்டி வெற்றிகளை குவித்தாரையா. பெரும் பாஜமிகு நம்மளா தென்பாண்டி ராமநாடு ராமநாடு ராமேஸ்வரம் படுத்திருப்பது வைக்கரும்பா அவர்தான் அப்துல் கலாம். அவர்தான் அப்துல் கலாம். தென்பாண்டி ராமநாடு தேசபிதா அப்துல் கலாம். பள்ளி செல்லும் இங்கே உள்ள பள்ளி செல்லும் பிள்ளைகளுக்கெல்லாம் பெற்ற தாய் போலே இருந்தவராம் கலாம் அவர்கள். பள்ளி செல்லும் பிள்ளைகளுக்கெல்லாம் பெற்ற தாய் போலே இருந்தவரா. கல்வி வள தந்தர
அவருக்கு எங்கள் சலாம். அப்துல் கலாமே சில பேருக்கு தெரியல. இப்ப இந்த பாட்டு என்ன பாட்டுன்னு யோசிப்பியல. அப்படித்தான் ஒரு கூட்டத்தில் ஒரு வயசான ஆள்கிட்ட கேட்டேன், அப்துல் கலாம் யாருன்னு. அவர் வெடி வச்சாரு, கிணத்து வெடி வச்சார், போர் போட்டார். உலக நாடுகளே ஒரே ஒரு தமிழனை பார்த்து பயப்படுதுன்னா அவர்தான். ஹலோ, எதுல போய் முடியுதுன்னு பாக்குறேன். என் தம்பி அட்டையில கொட்டையாள பாருவான். வீர தமிழச்சி யோகதர்சினி என் தங்கச்சிகள் அவருடைய அண்ணன் தம்பிகள் சார்பாக மதுரை அனுப்பானடி ரூபாய் 201. இந்த அட்டையை இந்த மொட்டை எங்க எடுத்தாடா. வாடா என் தங்கம், வாடா மசுறு, வாடா. முடிஞ்சா நீ போய் டொங்காசு போடு. கேஎஸ்டி திவாகர் பிரதர்ஸ் டி வல்லக்குளம் சார்பாக ரூபாய் 501. நன்றி. இவன் நோட்டீஸே பிச்சுட்டானாடா. இவன் தாண்டா டிரைவர், வனத்தாண்டா வண்டி கீறாட புடுங்க சொல்லணும். ஏன் நம்பி வந்துட்டானா, வாடா. மேல கொடுமுலூர் எம்கேஆர் அன்பாலயத்துக்காக எம் அங்குச்சாமி 1001, எம் தங்கம் 1001, எம் நவநீத கிருஷ்ணன் 1001, பி தியாகராஜன் 1001, பி மூர்த்தி 1001, ஏ பாலமுருகன் 1001. நன்றி அன்பு உறவுகளே. மேல கொடுமுலூர் அன்பு உறவுக்கெல்லாம் அன்பாலய சார்பாக நன்றி நன்றி. இவங்களும் நோட்டீஸை பிரிச்சுட்டாங்களே. எப்ப அது நோட்டீஸா இல்ல லீவ் லெட்டராடா? இளைய சமுதாயம் என் தம்பிகள் எல்லாம் ஏன் சொல்றேன்னா, பூரம் கட்டு போனாங்க. அருமையா 10வது வடிக்கிறே வந்து கவரையில் உட்காந்துக்கிட்டு பூலிப்பு போடுறானடா. போயல போடுறேன், சீமக்கருவா தாண்டேன், பூலிப்பு போடுறேன். பூலிப்பு வை, அதுல பூலிப்பை ஒரு நாளைக்கு ஒரு இடத்துல வைக்கிறேன். இங்க வைப்பேன், மேல வைப்பேன். என்னைக்கு வெதர்ல வைக்க போறாங்களோ வச்சுக்கிட்டு போய் டாக்டர் போய் கேட்பாங்க, வெந்து போச்சு சார் பாருங்க சார். அவர் பார்த்துட்டு என்ன கல்கோனா கிடக்குன்னு அருவாட்டை வச்சு என்னத்தை சொல். ஐயா போட்டா எடுக்கிறது வர்றிய, போட்டா எடுக்க வரும்போது ஊருக்காரங்க தம்பி அப்புறம் வாங்க சொன்னதுக்கு 2 பேரும் பேசிட்டு போனேன். நீ வெளியே வாடா, உன்னை பொழக்கிறேன். நான் என்ன பண்ணேன், ஏதோ வயிற்று பொழப்புக்கு கூத்தாடுறேன். உங்களை மாதிரி மக்களை மகிழ்ச்சி படுத்துறதுக்கு ஏதோ பேசுறேன் கையா. பெரியாள்லாம் யாரும் கிடையாது. நான் பெரியாள் என்று ஒரு ஆளத்தையும் சொல்லுவேன். யாருன்னா நம்மளையெல்லாம் பெத்துச்சுல ஆத்தா, எங்க ஆத்தா தான் பெரியாள். நம்மெல்லாம் எனக்கு சும்மா. நானும் சம்சாரி வீட்டில் பிறந்து பசினா என்ன பாசம்னா என்னன்னு தெரிஞ்சுதேன் நாடக உலகத்துக்கு வந்தேன். ஏதோ பவுடர் போட்டிருக்கேன். என்னைய பார்த்தா சில பேருக்கு கரடி குட்டி மாதிரியே தெரியும். என் கூட சேர்ந்தாலும் ஊரா இன்னைக்கு கோதமங்கலம் முத்துச்சிருப்பி அண்ணே சூப்பர் சிங்கர் போச்சு. ஒரு நாளைக்கு ஒரு நாடு போகுது. அமெரிக்கா போறேன், லண்டன்ன்றேன், இலங்கைன்றேன். நான் இன்னும் அந்த பொன்னமராதியை தாண்ட முடியல. எப்படி தாண்டுவேன்? ஏமேன் காலேன் தூதேன் யமகண்டேன், 10வதுக்கு மருதமணி புச்சுருசோ. அவன் எங்கேயும் தாண்ட முடியாது. என்ன சினிமா என்ன கலை, இந்த நாடக கலையில கோமாளி வேஷம் போறதுல உள்ள ஒரு மகிழ்ச்சி எதுலையுமே கிடையாது. எங்க ஆத்தாக்கள்லாம் அந்த காலத்துல எல்லாம் பாவம் பலகாரத்துக்கு ஊற போட்டு ஆட்டுறதுக்குள்ள சோல்ற அந்து போகும். என்னத்தா ஊர்ல ஒரே ஒரு கல்லுதான் கிடக்கு. அந்த ஆட்டோரில் பேண்டு ஓட்டிருக்கும் கோழி. காலையில ஓய்யுது பூரா அழுக்கு ஒரு பக்கம் தண்ணியை ஊற்றி ஊற வச்சு, ஐயோ அதை சுரண்டி ஆட்டி சுடுங்க அப்படி கமகமன் இருக்கும். இன்னைக்கு கிரைண்டர்ல அரிசியை போட்டு சீரியல் பார்க்குது. குலவிக்கல் மேல புடுங்கி அடிச்சு புருஷன் வெதராக்கானாம் தேடி. இதுக்கு மேல சோக்கு எதுவுமே என்ன ஓன் தொண்டை நடா முண்டை ஆம தொண்டை மாதிரி இருக்கு. அண்ணே வெதர்னா கொட்டையாண்ணே ஆறுல பிதுக்கிட்டு பாரு எப்படி பொத்து வைக்கிறான் பாரு. அவன் எலி கண்ணி வைக்கிறான். உலகத்திலே எந்த ஒரு சுகத்தையும் அனுபவிக்காம கடைசி வரைக்கும் உழைப்பு உழைப்புன்னு சொல்லி இந்த உலகத்தை விட்டு போடுற ஜென்மம் யாருன்னா ஆண்கள் தான்.
கொடுமையை அனுபவிக்காமடா அப்படி திருவான். அது கை தட்டிட்டாங்க. அவனுக்கு என்ன கடுப்போ. பெண்களுக்கெல்லாம் சொல்றேன் ஆத்தா, கட்டின புருஷன்தே உங்களுக்கு குலசாமி தான். நீ வாழ்க்கையில தாயில் நிறைய அடிபட்டு போகல. நீ இருக்காத ராமநாதன் மாவட்டத்திலே இருக்காத முகர்ல முடிக்காத. எல்லாத்துக்கும் கை தட்டு வாங்கிக்கலாம்டா. இப்படி இப்படி ஏனே அன்னி புழக்க போடுதா? அப்பமா செகனட்ல ஒரு கப்ளிங் ரெடி பண்றேமா, சூம்பிட்டே திரிவேன். உன் கூட எத்தனை வருஷம் இருக்கேன், தம்பிக்கு ஒரு கப்ளிங் ரெடி பண்ணி தெரியா? சந்திரன் ட்ரை பண்றியா? ஐயா ஒரு 300 கொடுத்து ஆபரேஷன் பண்ணிட்டு கட்டுன கணவன் யாருன்னு தெரியாம தெரிய. அப்பெல்லாம் எங்க அப்பத்தா பட்டுக்கிழவி மாதிரி பிள்ளை வைக்க முடியாது. 16 பிள்ளை வந்திருக்கு. வெரி வெரி ஹார்ட் ஒர்க். என்ன அதே வேலையா இருந்திருப்பாங்களானே? அதே வேலைதான். இந்த தவிட்டால இவன் தான் மூத்த பேரை மயன். என்னடா கட்ட வார்த்தை சொல்ற? அக்னி பிரதர்ஸ் VIP பாடத்தை கவனிங்கோ. தம்பி இருடா. ஏய் சரக்கு அடிக்க கூடாரா, கும்புறாண்டா, காலில் விழுறா. நீ நல்லா இருக்கணும். எந்திரிக்கவே எந்திரிக்காது. டெம்பரா நிக்குமா, போய் மூவிங் கம்பளை அடிச்சு விடு. என்ன எது எந்திரிக்காதுன்னு சொல்ற? எது எந்திரிக்காதுன்னு சொல்ற? தம்பி விடுப்பா, ஆடியன்ஸ் தெரியும். மறுபடியும் சொல்றா இரு. அக்னி பிரதர்ஸ் விக்கிரவாண்டியபுரம் பாய்ஸ். ஒரு ராசி என்ன? விருச்சிக ராசி. அக்னி புத்திரம் துர்க்கைக்கு விளக்கு போடுங்கோ. சட்டி போடுங்கோ. தூக்கி காட்டுற. என் தம்பிய ஊரம் கெட்டு போனாங்கடா. டேய் தம்பி நல்லா இருப்படா, வேணாம்டா. ஐயா அண்ணே உன் காலை கூட கும்பிடுறா, வேணாம்டா. நான் பட்டு திருந்தனவன்டா, வேணாம்டா. ஆமா. விக்கிரவாண்டியபுரம் என் அன்பு தம்பிகளை அண்ணன் சார்பாக ரூபாய் 201. போதும் தம்பிகளா, குடிக்க வேணாம்னு சொல்லலப்பா. என்னைக்காவது விசேஷத்துக்கு குடிங்கடா. டெய்லியா அது நீ அடிக்கிற சேர்த்து ஒரு 30 ரூபா போட்டு நல்ல சரக்காடி. அதுலயும் இந்த பக்காடி ரம்மாடா, பக்காடி லெமன். இப்ப உள்ள சரக்கெல்லாம் எனக்கு தெரியாது. நான் குடிச்ச காலத்துல எல்லாம் வேற மாதிரி. 145. அடே சரக்கு போட்டு பக்கத்துல வந்தா கூட வாட வராதுடா. கூட கோயிலே போட்டுறாங்க. சிறுநாய் பீ வாட வருது. ஏதாய் பொம்பளை ஆளுகள்லாம் இந்த வீட்டுக்காரர் கோயில ஓடுவாரத்தா. கோயில ஓடும் போது முத்தம் கொடுக்க விடாத. உதட்ட தாய் இப்படி வர்றான்னு இருந்தோம். அது ஏங்க ஒரு மாதிரியா கவுச்சி அடிக்குது. ஒத்துடி முண்டை வாடி கொடுத்துட்டேன். அது வெட்டி இழுத்து கட்டுலாம் புடுங்கி அதுல பிறந்தாலே அவர். நான் உங்களுக்கு விழிப்புணர்வு பண்ணி நான் பாட உழைஞ்சேன். யாரு கேக்குறா? என் தம்பி எங்க அண்ணன் இருந்தா நான் எங்க போனாலும் எனக்கு உங்ககிட்ட அண்ணன் தம்பி இருக்கா நான் சொல்லலாம். மசுரை புடுங்கண்ணா அடிச்சு விடுறான். பெத்த தாயுதப்பன் சொல்ல மட்டும் கேளுங்க. அப்பு அவங்க கை தட்டுறாங்கன்னா அதுல விஷயம் இருக்கு. பெத்த தாய் இப்படி கூப்பிடுது. அடே கண்ணா இங்க வாடா. உடனே மயன் சொல்லுங்கள் தாயே, நான் என்ன செய்ய வேண்டும்? நேர அபிராமம் போய் கோதுமை தவிடு வாங்கி வா. ஆகட்டும் தாயே, என்னை விபூதி வச்சு விடுங்க, நான் போயிட்டு வரேன் சொல்லுவானாக்க. மசத்த சொல்லுவேன். அவ ஆத்தா கூப்பிடும். கண்ணா கடைக்கு போட. ஏய் ஓத்தா ஓத்தா வேலை மசுர பாரு. அம்மா இல்லடா. என்னங்க அம்மா, உன் புருஷனை போ சொல்லு. பெத்த தகப்பன சொல்றேன். இதே காதலி சொல்லட்டும் உண்டமா நிப்பானா. காதலி மட்டும் சொன்னுச்சுன்னா கிட்னியே கூட வைப்பேன். ஏய் பேச விடுங்கடா. நான் வைப்பனா நீங்க வைப்பனாடா. காதலி போன் அடிக்குது காதலனுக்கு. ஏன் அஜய் அவன் சொல்றான், எங்கடா இருக்க? பார்த்தா சீமக்கரில் வெளியே இருந்துகிட்டு இருப்பேன். அடிச்சு விடுவேன். நான் மதுரை வெற்றி தியேட்டர்ல பிலிம் பார்க்குறேன். ஓகே சாப்பிட்டியாடா? எங்க வீட்டுல சிமெண்ட் இல்ல கல் இல்லைன்னு சொன்னா அம்புட்டி செய்வேன். என்ன வேணா செய்வேன். இவன் அந்த வேலையா தயாரிப்பான்.
சில பேர் அப்படித்தான் காதலிக்காக சொல்றேன், காதலிட்ட பேசுறேன். எங்க அம்மா அப்பா சமூகத்தோடு உன்னை முருகன் கோயில வச்சு தாலி கட்டுறேன். ஏய் ராஜேஷ், உங்க அப்பா அம்மா வெறுத்துட்டா என்னடா செய்வ? என் 2 பேர்த்தையும் போட்டு தள்ளிடுவேன். உனக்காக போட்டு தள்ளிடுவேன். தாலி நீர்மாலைக்கு மட்டும் வந்து அழுதுட்டு போயிரு. பெத்த தாய்தாப்ப நான் கொள்றேன். காரணம் சுமால் கப்ளிங். ஓஸ் அடே பேசாம இருங்கடா. நீங்க பேசிக்கிட்டே இருந்தா நான் எங்கிட்டு பேச? ஐயா காவல்துறை அதிகாரி ஐயா, துப்பாக்கி இருந்தா என்னை சுடுங்களேன், நான் என்ன செய்ய? காவல்துறை அதிகாரி ஐயா, துப்புலடா முண்டை. அவங்கள மாதிரி ஒரு கஷ்டம் யாருக்குமே வரக்கூடாது. உண்மையிலே இரவு பகல் பாராம தன்னுடைய அடிக்கிறான்னு நக்கிறதுக்கா போற, இரவு பகல் பாராம மக்களுக்காக பாடுபடக்கூடிய ஒரே துறை காவல்துறை தான். எனக்கு தெரியும். அவங்க எல்லாம் டூட்டி மாறி போட்டுருவாப்பா, திருப்பி லீவே கிடைக்காது. தன்னுடைய பெத்த பிள்ளை தாய் மனைவி கூட பார்க்க முடியாது. அந்த உறவுகளுக்கு எம்கேஆர் வணங்குறேன் ஐயா. ஏன் வண்டிக்கு ஒரு 3 ரூபா போட்டாங்கயா, அதை பார்த்து ஏதோ கூகுள் பேல பண்ணி விடுங்கயா. விதி விதியிலடா பேக்கூதி. என்னது பேக்குதியா? கிராமத்துக்காரன் தானே, அது தப்பு என் டிரைவர் மேலதான். அவன் டிராக்டர் ஓட்டினவன் வங்கு 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 வங்கு. அவனை கார் ஓட்ட சொல்லும் போது நான் சொன்னேன், காவல்துறை ஐயா பிடிப்பாகடா, சட்டத்தை மதிக்கணும், பெல்ட்டை போடுறான்ட்டே. அவன் பேண்ட் பெல்ட்டை போட்டிருக்கேன், சீட்டு பெல்ட்டை போடல. விதி. டிரைவர் சட்டி போட்டுருந்தானே? என்னப்பா டிரைவர் சட்டி போட்டுருந்தானா? வேணா போய் லைட் அடிச்சு பார்த்துட்டு வா. காவல்துறை அதிகாரி ஐயா, நம்மளை பொறுத்தளவு என்னைய பொறுத்தளவு நண்பர்கள் தான். நம்ம வண்டிக்கான அத்தனை ஆதாரத்தையும் வைத்து கொண்டால் யாருக்குமே நீங்க பயப்பட தேவையில்லை. உங்க வேலையை நீங்க பார்க்க போறீங்க, அவங்க வேலையை அவங்க பார்க்க போறாங்க. அதெல்லாம் செய்ய மாட்டாங்க, சும்மா கை தட்டுவாங்க. என் தம்பிய வர்றது 7 பேர் வருவேன். 7 பேர் அபிராமத்துக்கு போய் காவல்துறை பிடிச்சவனே நீலி கண்ணீர் அடிப்பான் பாரு, கையிலாம் இறக்கி விடுவாங்க. இறக்கி விட்டு ஐயா என்னங்கய்யா ஆர்சி புக்கு, அங்க ஆர்சி புக்குங்கய்யா, எங்க அம்மா வந்து ஐயா புஸ்தகம் நினைச்சு கிழிச்சு போட்டுருச்சியா, எனக்கு 2 நாள்ல குடல் வாழ்வியா. அவர் 2 ஆபரேஷன் பண்ணுவாரு. அழுது உருளுவேன். ஏய் எவட வச்சிருக்க? அது அப்பத்தான் அவதாரம் கட்டது. காவல்துறை ஐயாவெல்லாம் இறக்கப்படுவாப்பா. ஏய் போங்கடா, எடுத்துட்டு போங்கடா, நாளை பொண்ணா ஹெல்மெட் போடணும், இன்னும் மன்னிச்சு விட மாட்டேன், அவ்வளவுதான் போடா. அந்த அதிகாரியை பாராட்டான். ஆனா இப்ப எவன் ஹெல்மெட் போடு முண்டமா போ தொலைஞ்சேன் மிஷின் தான். இது பயலுக காவல்துறையை பார்த்து சில பேர் நக்கல் பண்ணுவாங்க. அவரை பார்த்தவனே அப்படியாடா நோத்தா ஏட்டியா, அவனுக்கு ஒரு 5000 அடிச்சு விடுங்க, டிஎன் 43 45 கிரிச்சா புரிச்சா கரிச்சா. ஆனா விற்கும் போது நொந்து போயிருவேன். வண்டி 70,000 இருக்கு, ஃபைனு 1,05,000 இருக்கும். ஐயா 1,05,000 ஃபைன் இருக்கு. அப்படியா, மண்ணெண்ணையை கொண்டு வாங்க, ஊத்துங்க, பொருதி விட்டு அப்படி பாவரச பூவரச அப்படி கத்தரிக்கா உங்களுக்கு, அந்த டயரும் டீப்பும் எங்களுக்கு, அப்படி சோத்து பானை சும்பி இருக்கு. பொம்பளையாளு ஏய் அண்ணே 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 மைக்கில் வாலி போச்சுன்னா காத்துன்னு நீ சொல்லக்கூடாது. ஏன்னா வானிலை ஆராய்ச்சி மேல ரமணன்னா மேகமூட்டமா இருக்கு காத்து. மைக்கில் வாலி வைக்க சொல்றேன், சும்மா காத்து அடிக்குது. ஆமா, நான் வேணா நைட்டி அவுத்து கட்டவா? அதே மாதிரி ஏழை முண்டை கலை பேசவன் ஏ நடிகனை பேச விட்டு ரசிச்சாத்தான் கலையை ரசிக்க முடியும். இப்ப எல்லா பேரும் கிளம்பி பேசுறாங்க. அதுக்கு நீங்களே எல்லாரும் பவுடர் போட்டு ஆடிக்கங்க. நாங்க அப்படியே போய் வெள்ளரி பிஞ்சு வியாபாரம் பார்க்கறோம் டோல்கட்ல. இருக்கடா கும்புறா என் தம்பிகளா, ஐயா ஐயா டே டே தம்பி தக்குவாத்து முண்டை இங்க கவனிட்டா மசுர பாரு நக்குன மாதிரி. எங்க அன்னைக்கெல்லாம் இங்க உட்காந்துருக்குல்ல, எங்க அண்ணன் இப்ப கை தூக்கு பாரு. அண்ணே நம்ம காலத்துல நான் இந்த செட்டு தப்பேன் 9th kids அப்ப எல்லாம் எப்படின்னு முடி வெட்டுவான். போனவனே அப்பா சொல்லுவார், ஏப்பா ஒட்டை வெட்டி போடணும், தலையக்கூடாது, 1 வருஷம் ஆகணும். அவர் சலூனு கடைக்காரு கம்மா தண்ணியை தலையில தொளிச்சு
கரிச்சு பிடிச்சான் என் மசூர்லாம் புடுங்கிறான். புடுங்கன்னா எங்க அப்பா போறீங்க போகலாம் வைப்பார், இன்னும் ஒட்ட விட்டுருவார். அவர் சொல்லுவார், நான் கத்திரிக்கோட்டை குத்தி போடுவேன், இதுக்கு மேல இறக்க முடியாது. இப்ப பயில போனவனே செலவுன்னு கடை காரங்கள சித்திரவடுத்துறாங்க. ப்ரோ இந்த பக்கம் மண்ணெண்ணெய் ஊத்தி எரிச்சிருங்க, இங்கிட்டு 100 நாள் வேலை பார்த்துருங்க, பின்னாடி சம்படிட்டு அடிச்சிருங்க. ஒரு முடியை வெட்டிட்டு வரேன். ஆத்தாவுக்கு பிள்ளை அடையாளம் தெரியல, யாரு மையன்? நான் தாத்தா மூத்தவன் முருகன். என்னடா அப்படி கோலம்? இந்தா சில கல்யாணத்துக்கு மாப்பிள்ளைய பார்க்க சுத்தி வலிச்சுட்டு இருந்தா இவன் பேசிக்கிட்டே இருக்கான்டா. விழா கமிட்டியாடா தம்பி, விழா கமிட்டி ப்ரோ, இவனை அட்டாக் பண்ணு. அமைதியா இருங்கப்பா. என் தம்பியெல்லாம் காலில் கூட கும்பிட்டு விழுதுன்னு சொல்றேன்டா. அடே 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 ஐயாக்கா, ஐயா ஐயா அண்ணே இல்லையாப்பா, அமைதியா இருக்க ஐயா, கும்புறேன் ஐயா. தம்பியெல்லாம் என் தம்பியை சொல்றேன்ப்பா, எங்கிட்ட இருக்காங்க. என் தம்பி சிங்க குட்டிய இங்கிட்ட இருக்கவே ஒரு 3 பேர் சரியில்ல தரத்தினி முடிச்ச குதிமைங்க. தம்பி நான் படக்குன்னு பேசி போய் அப்புறம் அண்ணே இல்லையாடா? இல்ல நான் ஆந்திராவில இருந்து வந்தேனா? இவன் தாட்டா ஒரு இடத்துல நிக்க மாட்டேன், வந்து ஏதாவது கிளப்பி விட்டு போயிடுறேன். இந்த டூலர் நான் சொல்றேன்ல, டூலர் ஆண்களை விட பெண்களை வச்சுதான் விபத்து கூட வருது. பொம்பளை பிள்ளைல சொல்றேன், அத்தா இந்த சால் போடுறீங்கல்ல சுடிதார்ல, அந்த சால் 7 மீட்டர் கேடு எடுத்துட்டு புருஷன் பாவம் அவனே கீர் போட தெரியாம தான் போவேன். இவங்க அப்படியே லேசா தொடையில கை வைக்க, அவன் சுமிதா அது எர்றா, நான் தடவிக்கிட்டே இருப்பேன். அப்படியே லேசா இடுப்புல கை வைக்க 2 பேரும் கொஞ்ச நேரத்தில் 108 போவாங்க. மட்டார்னு முட்டி அந்த சாலை கவனமா போடணும். நீ சாலை போட்டுக்கிட்டு பறக்க விடுற, சாலு வீட்டுல சிக்கி 2 பேரும் போதும். இப்ப நான் விளக்கம் சொன்னது போதும், நக்கினது போதும். ஒரு பாட்டு பாடுவோம்டா. ஹலோ வேணா மது பழக்கம் அன்றாட வேர்வை சிந்தி ரத்தம் சிந்தி உழைச்ச காசுனே வேணா நமக்கு குடிப்பழக்கம், வேணா நமக்கு குடிப்பழக்கம். வீணா உடம்பு கட்டு குடலு வேகுமே, நம்ம ஆசை மனைவி உள்ள தெருவில் வாடுமே, நம்ம ஆசை மனைவி உள்ள தெருவில் வாடுமே. நமக்கு வேணா குடி பழக்கம், வேணா முன்னே மது பழக்கம். வீணா உடம்பும் கட்டு குடலு வேகுமே, உன் ஆசை மனைவி உள்ள தெருவில் வாடுமே, உன் ஆசை மனைவி உள்ள தெருவில் வாடுமே. 10 வயசு உள்ள அந்த பிள்ளைக்கு என்ன விவரம் தெரியும்? 10 வயசு உள்ள அந்த பிள்ளைக்கு என்ன தெரியும்னே? 10 வயசு உள்ள பள்ளிக்கூடம் போற உள்ள சட்டைகளும் சுமோச்சு வாங்கி தந்தியா ராஸ்கல். சட்டைகளும் சுமோச்சு வாங்கி தந்தையா, பட்ட டாஸ்மார் கட குடிய தானி மறந்தாயா, பட்ட டாஸ்மார் கட குடிய தானி மறந்தாய். நமக்கு வேணா மது பழக்கம், வேணா முன்னே குடி பழக்கம், வீணா உடம்பு கட்டு குடலு வேகுமே, நம்ம ஆசை மனைவி உள்ள தெருவில் வாடும், நம்ம ஆசை மனைவி உள்ள தெருவில் வாடுமே. ரூபாய் இருந்தா ஒரு நாளைக்கு குடும்பத்துக்கு அரிசி வாங்க. 100 ரூபாய் இருந்தா ஒரு நாளைக்கு குடும்பத்துக்கு அரிசி வாங்க. 100 ரூபாய் இருந்தா அரிசி வாங்கலாம், நீ 150 சேர்த்து வச்சு கோட்டு வாங்கு. நான்சென்ஸ். நீ 150 சேர்த்து வச்சு கோட்டு வாங்கு. நமக்கு வேணா மது பழக்கம், வேணா முன்னே குடி பழக்கம், வீணா உடம்பு கட்டு குடலு வேகுமே, நம்ம ஆசை மனைவி உள்ள தெருவில் வாடுமே, நம்ம ஆசை மனைவி உள்ள நம்ம அப்பேத்தா நம்ம நம்பி இருக்கிற ஜீவனெல்லாம் இந்த குடினால தமிழ்நாட்டில பல குடும்பம் தற்கொலைக்கு போகுதானே.
நமக்கு இந்த பிறவியில இந்த குடிப்பழக்கத்தை நிப்பாட்ட எத்தனை கயிறு கட்டினாலும் நிப்பாட்ட முடியாது. கொண்டாட்டி பிள்ளைகளோட சத்தியம் பண்ணனாலும் நிறுத்த முடியாது. மனக்கட்டுப்பாடு ஒண்ணுக்கு இந்த மதுவை நிறுத்த முடியான்னு தம்பிகளா. ஒரு உள்ள கைதட்டால் நம்ம ஆம்பளையெல்லாம் கொஞ்சம் யோசிக்கணும். இப்போ நம்ம குடிச்சிட்டு வர்றோம், நம்ம பொண்டாட்டி குடிச்சிச்சுன்னா நம்ம நிலைமையை யோசிச்சு பாருங்க. நான் மலேசியா சிங்கப்பூர்லாம் போகும்போது அந்த நாட்டு பொம்பளையாலாம் தண்ணி அடிக்கேன். புருஷன்ட்டே கேட்கும், ஓகே ஒரு கட்டிங் போடு, கட்டிங் ஒரு கோட்ரு போடு, ஆளுக்கு முட்டை போடுவோம். கற்றை போட்டு அந்த பொண்டாட்டி சீரட்டை அடித்து புருஷன் மூஞ்சியில் முட்டை விடுது. இதே தமிழ்நாட்டில் நீ ஒரு ஆப்பை சாப்பிட்டு வர்றதுக்குள்ளே உன் பொண்டாட்டி ஒரு புல்லை சாப்பிட்டு உட்காந்துச்சுன்னா ஒரு நிலைமையை பாரு. ஏய் ஆம்லேட் போடுறே, என்னடா கோத்தா ஆம்லேட், என்ன செய்வேன்? ஏய் உங்கம்மா என்னடா கோத்தா, நான் சரக்கு போட்டிருக்கேன், நானும் சாப்பிட்ருக்கேன் அப்படின்னா அந்த குழந்தை போய் தெருவில் போய் தெரியும். ஆனால் என் வீர தமிழச்சி தமிழ்நாட்டு பெண்களை எம்கேஆர் பாதம் தொட்டு வணங்குறேன். கண்ணிய தவறாது. அதே மாதிரி இன்னைக்கு நைட்டிகள் என்பது என்ன? பிரசவ டயத்தில் டேஞ்சர் இஸ் டெட் வால். இடியப்பம் பிரசவ காலத்திலே ஒரு பெண்மணி புடவை கட்டுனா இறுக்கமா இருக்கும், அதுக்காகத்தான் அந்த நைட்டி. இப்போ 100 நாள் வேலைக்கு பூரா நைட்டி. 65 வயசு கிளவி 70 வயசு கிளவி நைட்டியை போட்டு கம்மாக்கரையில் ஷிப்பிங் விளையாடு, ஷிப்பிங் கேர் விளையாடுது. இருந்தா கஜா 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 கஜா. அதை 2 பேர் தூரத்தில் வந்து பார்த்துட்டு, மச்சான் செம்ம பிகர் மச்சான், நேராக போகிறோம், லவ் சொல்கிறோம், கிஸ் அடிக்கிறோம், போயிருக்காங்க. அதுக்கு 2 கிளடி ஷிப்பிங் வண்டி என்னப்பான் இருக்கு. 2 பேரும் சீமக்கரில் விழுந்து ஓடி கப்ளிங் பற்றி சொல்கிறேன். இல்லை இது என்னடா அது பற்றி மன்றமா? ஆளாளுக்கு கப்ளிங். மை செட்டு கொஞ்சம் சரி பண்ணணும். அண்ணே பேசுறது கேட்கலண்ணே, அலறுதுண்ணே. அலறுதா? நீ எதுவுமே அசால்ட்டாக தான் பேசுகிற. அலறுதா? காத்தடிக்குதா? ஓதம் பரப்படுதா? வேக்கூர் இருக்கா? நாடுங்கள் சேலம் சிவராசி சித்த வைத்திய சாலை மூடு கிளம்பலையா? கிளம்புற இடத்துல வேர்க்குதா? அடிச்சு விடுங்கள் அமிர்தாஞ்சன். எங்க அண்ணன் அப்படித்தான் கேட்குது. ஹலோ நோட்டீஸை வாசிப்போம், எதில் போய் முடியுதுன்னு பார்க்குறேன். என்ன கிணத்திலும் பொண்ணலாம் கொடி. இங்கே வச்சா ஏன் அங்கே முனி ஓட்டமா? இப்போ நீ என்ன பண்ணுறேன்னு பார்க்குறேன். ஹலோ அப்போ சோத்துப்பல் அடிக்கிறாரா? வந்தவங்களுக்கு கும்பிட்டு துண்டை போட்டு விடுங்க. அப்போ அதுக்கிட்டே வந்தீங்களா? அருமையான பேச்சாளர். என்னை எம்ஜிஆர்னு சொன்னார். எம்ஜிஆர் கிடையாது, எம்கேஆருங்கய்யா. வாய் சரியா கேட்கலையா? நீங்கள் பேசுனது அப்படித்தான். என் தம்பியை சொல்லுங்கடா. அந்த இந்த தம்பி சொல்கிறேன். ஒவ்வொருத்தரும் பேர் சுப்பமையன், ராமு 7000 ரூபா வட்டிக்கு வாங்கியிருக்கேன். இங்கே 6 மணி இங்கே பப்பு நகர் அடிக்கும் எனது அன்பு அண்ணன் எம்கேஆர் அன்பாலயத்தின் நிறுவனமான எம்கே ராதாகிருஷ்ணன் அன்னார் அவர்களுக்கு விழா கமிட்டியின் சார்பாக பொன்னாடை போற்றப்படுகிறது. ஏப்பா வெளியே வருதா? ஆய் வருதா? அவர் வேறு லகுடு முண்டை. அண்ணே ஏன் இருந்தேன். ஏய் இவன் தான்ப்பா அறிவாளி. ஏற்றி வச்சா எதுவுமே நல்லா இருக்குமா? 21 வருஷமா நாடகம் ஆடிக்கிட்டு இருக்கேன். எனக்கு நீ சொல்லு. மேடைக்கு இன்னர் வைய அண்ணே ஒண்ணுமே சொல்லலை. அங்கிட்டு கேட்குந்தேன் சொல்றேன். 3 வை கப்ளிங். அது இல்லப்பா, அவன் பேருப்பா மணிகண்டேன். பெருங்கொண்ட திண்ணி குதிமையே தின்னுட்டு அன்னைக்கு பேன்ட்டேன். 2 லோலர் நின்றுச்சு. போடா பேப்பல. சரி சரி
சரி மிஸ்டர் நீர்மலை, இந்திரமகன் சந்திரன். சந்திரன் ஏறி இடத்த பிடிச்சிக்க, ஏறி வாங்கி அவங்க இந்த வந்துட்டேன் கூடு கட்டிட்டு. புதுக்கோட்டை அருள் ஆல்ரவுண்ட். நீண்ட இளவழியாக பிள்ளை இல்லாத மாதிரி, நீண்ட இடவழியா பிள்ளை இல்லையா அவங்க அப்பனுக்கு ஆத்தாளுக்கு, அதனால தான் நீல கண்டேன். என்னத்தை கண்டானோ பொன்னாடியை போத்தி எங்களை கௌரவப்படுத்தி அப்பு இந்த யூடியூப் சேனலுக்கு போடுங்க. அப்பு தம்பி கண்டிலாம் தங்கப்பாண்டி, கீழே கொடுமுலூர் தம்பி கனி, இந்த அண்ணே மகிழ் மீடியா மானூர் எங்க தம்பி அண்ணே, வா ஆளுக்கு ஒரு துண்டா போடுங்க. போ காவல்துறை சாய்வாளர் சாயிராரா சார் இல்லை, ஏன் சாயிராரு? வாங்க மேடைக்கு வாங்க. ஒரு நிமிஷம் வாங்க, சும்மா வாங்க, ஒரு நிமிஷம் சும்மா வாங்கயா. வானத்தை நோக்கி சுட முடியுமாயா? ட்ரிக்கிங் வீரர், ட்ரிக்கிங் வீரர். பழைய படத்தில் இப்படி தாண்டா கேட்கும் துப்பாக்கி சண்டையெல்லாம். எம்ஜிஆர்லாம் ஒரு ஆளை போட்டு அடிப்பார். என் தலைவன் 7 நாளைக்கு அடிப்பார். கடலில் போய் அடித்து திருப்பி கம்மாய் கொண்டு வருவார், வீட்டுக்கு கொண்டு வருவார், மண்ணில் ஓட்டு பரட்டுவார். ஒரு படம் ஃபுல்லாக ஒருத்தர் அடிப்பார். இப்போ ஒரு ஹீரோ ஒரு குத்துனேன் 12 ட்ரெயின்ஸ் ஆகிது. சவுண்டு கேட்கலையா? ஒவ்வொரு காதில் வந்து பேசிட்டு போகிறேன். யூடியூப் சேனல் தம்பி கண்டிலாம் தங்கப்பாண்டி, ஊர் காவல் படையில் இருக்கேன் தம்பி. காவல்துறைக்கு பெரும் உதவி ஊர் காவல் படை. வாழ்த்துக்கள் தம்பி. மகிழ் மீடியா எங்களது நரிக்குடி அருகாமல் உள்ள மானூர். கீழே குழம்புல கனி லைட்டா குனி. டேய் கனி, அவனை வர சொல்லு தம்பி. ரகு வந்து வாங்கிட்டு போ. உங்களுக்கு என்னைக்குமே நான் ரூமரா இருப்பேன். எங்க நீ பிளாக்ல சரக்கு ஓடுதோ சொல்லி பூரா நண்பர்கள் தான், அவ்வளவுதான். பொன்னாடை போத்தி கௌரவித்த மேலக்கொடுமுலூர் கிராம மக்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை அபிராமம் காவல் நிலையம் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன். அபிராமன் சாராமா? அபிராமன் சரிங்க சரிங்க. யூடியூப் சேனல் தம்பி புதுக்குடி ரகு பெற்றுக் கொள்கிறார். தம்பி கீழே குடும்பம் கனி தம்பிக்காக அவன் பெற்றுக் கொள்கிறான். அதே பாசம், அண்ணன் தம்பி பாசம். அதே இன்னும் துண்டை குளிக்கிறதுக்கு எத்தனை பேர் அடிச்சுக்கிறாங்களோ. ஒளி ஒளி அமைப்பு போடணுமா? அப்பு அப்பு ஒளி 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 போடுங்க. எங்களுக்கெல்லாம் பொன்னாடியை போத்தி கௌரவப்படுத்திய மேல கொடும்பலூர் யாதவ சங்கம் மற்றும் கோகுலம் பாய்ஸ் அத்தனை உறவுக்கும் நன்றி நன்றி நன்றி. என் நகரத்திலும் பொன்னாளக்கூடிய மதிப்படியக்கூடிய ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் வட்டம் மேல கொடும்பலூர் கிராமத்திலே யாதவ சங்கம் மற்றும் கோகுலம் பாய்ஸ் இணைந்து நடத்தும் 35ஆம் ஆண்டு கிருஷ்ண ஜெயந்தி விழாவை முன்னிட்டு இன்றைய தினம் தமிழகத்திலே தலை சிறந்த நாடக குடும்பங்கள் ஒன்றுபட்டு இந்த மேல கொடும்பலூர் புண்ணிய பூமியை அலங்கரிக்கும் நிகழ்வுகள் இந்த மக்கள் நடத்தினாலும் வெளியூர்லிருந்து வருகை தந்த என்னுடைய அண்ணன் தம்பி அத்தனை பேர் அன்போடு ஆசையோடு நடக்கக்கூடிய நாடகம் ஸ்ரீ வள்ளிதர்ம நாடகம் உங்கள் மத்தியில் விமர்சையாக நடைபெறும். நடிபச வேந்தன் நடிபச மன்னன் உங்கள் அபிமான நட்சத்திரம் அறந்தாங்கி பக்கத்தில் உள்ள மேலப்பட்டு கிராமத்தை சேர்ந்த அன்பு வாத்தியார் கேபிஏ காளிமுத்தவர்கள் இந்த மேடையிலே வேடன் வேடன் விருத்தனாக நடிக்க காத்துக் கொண்டார். குயிலுக்கு இணையாக பாடக்கூடிய பைத்தமிழ் செல்வி, பாட்டுக்கென்று பிறந்த ஒரு வீர தமிழச்சி என்ற அன்பு தங்கச்சி நமது துவரங்குறிச்சியை சேர்ந்த எம்ஏ பள்ளியம்மா எம்ஏ படிச்சிருக்கா. நொப்பம் அவ ஆத்தாப்பே என்சியில் எம்ஏ படிச்சுக்கிட்டு எதுக்கு உள்ள கொட்டாய்க்கில் படுத்து கிடக்கு? கப்பலில் போய் வேலை பார்க்காதா? அது பாவம் பூலதள்ளி கிடக்கு. அதை போய்கிட்டு என் அன்பு தங்கச்சி எம்ஏ ரேணுகா தேவி அவர்கள் வள்ளியாக சொல்லிக்க காத்து கொண்டிருக்கிறார். பாட்டுக்கென்று பிறந்து பாட்டுக்கென்றே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். பெருங்கொண்ட ஒரு கம்மா பெருச்சாலி. இந்த நாரதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாருமே மிரண்டு வருவீங்க. வயிறு மட்டும் 7 டன்னு. உள்ள போய் பாருங்க, நேரம் மண்ணள்ளி பூசிக்கிட்டு இருப்பார். என் மச்சான் எங்களது புதுக்கோட்டையை சேர்ந்த டிஆர் மகாலிங்கம் அவர்கள் நாரதராக தோன்றி உங்கள் அன்பை பெற காத்துக் கொண்டார். 6 மணிக்கு கலையரசன், 7 மணிக்கு பூவரசன், 8 மணிக்கு எவ உருசன். என் அன்பு தம்பி உண்மையிலே மணிகண்டே ஒரு வெகுளியான மனுஷன். ஒரு கைதட்டு கொடுக்கலாம்.
என்ன வர வர மடுவு கணக்குது. சி பாவம் எந்த நான் மாட்டு வர்க்கமோ. இவன் பண்ண வேலை அவனுக்கு தெரியாதுல்ல. ஒன்றுக்கு இருக்கிறதுக்கு இப்படின்ட்டா என்னைய. நான் சொன்னேன் இருடா மிருதங்க வாசிக்கும் போது போடான்னு. அண்ணே முட்டுதுண்ணே நீ பேசிக்கிட்டே இருன்னு டம்முன்னு குதிச்சு பின்னாடி போனேன். அங்கே ஒருத்தன் ஒரு கீப்புக்கு தொடர்வுக்கு ஒளிஞ்சு பேசிக்கிட்டு இருந்தேன். இவன் இப்படி திக்குன்னு போனே அவன் பார்த்துட்டு புருஷன்தே வந்துட்டான் போல. திட்டு கருவல்ல விழுந்துட்டான். இவன் ஒன்றுக்கு அடிச்சு கைலியோட இங்கே வர்றேன். என்னன்னே பேய் ஓடுதுன்னே. அதோட இந்த நீலகண்டேன் தீபாவளிக்கு நிறைய போதை அடிச்சு விட்டு 1 மணிக்கெல்லாம் போதை இல்லை 1 லிட்டர் எண்ணெய் தலையில் ஊற்றி தேய்ச்சிக்கிட்டு பேய் மாதிரி நின்றுருக்கேன். கொண்டாட்டி கூப்பிட்டுருக்கு. வா உன்னை யார் தேய்க்க சொன்னா? விடியலையா போமுண்டா 1 மணிடா போய் மண்டையை காய வை. காத்தாடி ஓட்டா காயாதுன்னு ஒரு எக்ஸல் எடுத்துக்கிட்டு திரும்ப என் டோல் கட்டுருக்குல அது வரைக்கும் போனால் காத்தாட காஞ்சிரும்னு போனவன். போதை காலமாடும் பசுமாடும் தப்பி கிடந்திருக்கு. இவன் வண்டியை நிப்பாட்டிட்டு என்ன நமக்கே டோல் கட்டு போடுறாங்க, டோல் கட்டு மாதிரியே தெரிஞ்சிருக்கு. சரின்னு மாடு டயர்டாகி ஒர்க்கு முடிஞ்சு காலமாடு இறங்கிருச்சு. உள்ள விடும்போது மறுபடியும் தவிர்க்கு ரிம்முல ஓட்டு கிச்சு பிச்சுன்னு அடிச்சு அதில் தெரிச்சதுனே அவன் இது. சின்ன வயசுல நான் ஒரு வேலை பார்த்துக்கிட்டேன். எங்கள் வீட்டில் கிடமாடு அதிகம். தங்கப்பாண்டி வெளியே சொல்லக்கூடாதா அசிங்க. கிடமாடு அதிகம். எங்கள் ஐயா கோடாங்கி முனியாண்டி என்ன சொன்னார்? அடே இந்த கிடேரி முடையடிச்சிருக்கு இதை சென்னைக்கு போடணும்டான்ட்டார். நான் என்னையா செய்ய? நீ வந்து காளை மாட்டை பிடிச்சி தவ விடு, நான் பசுமாட்டை முளைக்குச்சியில் கட்டிக்கிறோம்னு மூக்கணக்கத்தை இழுத்து பிடிச்சிக்கிட்டார். நான் சொன்னேன் இது தவம் போது என்ன செய்ய? கரெக்டாக இந்த ட்ரில் மிஷினில் விட்டுறான்ட்டார். நான் சின்னாலே எனக்கு விவரம் தெரியாது. மாடு தாள் அது நீக்குற மாதிரி காரிக்காலை முக்குமாண்டுச்சு தவிச்சு வர நான் முனியை பிடிச்சி விட்டேன். கிச்சு கிச்சுருச்சு. அப்படியே தாள் திருப்பி அடிச்ச மாதிரி அடிச்சிச்சுப்பா. அப்புறம் போய் கஞ்சி குடிக்கிறேன். கவுச்சியான கவுச்சி இல்லை அதெல்லாம் சின்ன வயசுல. அதெல்லாம் அப்பா அதுலேருந்து எங்கள் ஐயாட சொல்லுவேன் இந்த மாதிரி பிடிச்சி விட முடியாதியா என்ன முடியும். காது இதில் ஏதாவது பண்ணிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டம். அது ஏன்னா இடையில எதை இப்படி பண்ணியா? ஐயோ உங்க இல்லாட்டா போண்டா இதுன்னு. என் அன்பு தம்பி புதுக்கோட்டை காவிரி நகரை சேர்ந்த டிஆர் மணிகண்டன் அவர்கள் ஹார்மோனியம் பின்பாடல். மணி கிரியா புரியான்னு உன்னை வாசிக்க சொன்னேன். பூரா அம்மா பாசத்துக்கு ஏங்குவாங்கடா. ஒரு அம்மா வாட்டை அடிச்சு விடு. ஏதா இல்லை ஏஆர் ரம்யா எந்த படத்துக்கு டியூன் போட்ட மாதிரி இருந்தா கிரு கிரு இதில் நாளமுக்கு அதில் நாளமுக்கு. மனநம் என்னது ஆத்தா ஒன்றேள அந்த ஆகாயத்தை போல தொட்டில் கட்டி தூங்க தூரி கட்டி ஆட ஆத்துல மீன் பிடிக்க அப்பனுக்கும் தலதோட்ட. ஹலோ சிரிக்காதப்பா. பார்த்தாலே சேகத்தனக்கே தோணும். நீ ஏன்டா சிரிக்கிற? இது என்ன அதிசய மயிராவில் இருக்கு மயிர்மேனே. நான் பாட்டு ஒன்றுமே சொல்லலை. பார்த்தாலே சேத்தனைக்கு தோணும். அதில் சொல்றீங்க நீங்க. அங்கிள் அங்கிள் படிங்க. அங்கிள் நீங்க உள்ள போங்க அங்கிள். எனக்கு பாட்டு வராது. பார்த்தாலே சேத்தனக்கே தோணும் செத்தாலும் என்ன போத்த வேணும். ஓய் செத்தாலும் என்ன போத்த வேணும். ஆத்தா ஒன்றேள அந்த ஆகாயத்தை போல ஆத்தா ஒன்றேள அந்த ஆகாயத்தை போல தொட்டில் கட்டி தூங்க தூரி
செத்தாலும் என்ன போத்த வேணும் செத்தாலும் என்ன போத்த வேணும் நீச்சல் பழகினதும் ஒன்றேனானே பண்ண பூஞ்சோனானே இடுப்புல கட்டிக்கிட்டு நீச்சல் பழகினதும் ஒன்றேனானே பண்ண பூஞ்சோனானே பெருந்தர விரிப்புலதா படுத்து கிடந்ததும் ஒன்றேனானே பண்ண பூஞ்சோனானே இரச்சல காயும் போது வான விழா தெரியும் இத்து போன சேலுக்கின்னும் சோக கதை புரியும் கஞ்சி கொண்டு போகையிலே சும்மாடாயிருக்கும் நீ சேல கட்டி இறைச்ச தண்ணி சக்கரையா இனிக்கும் நீ சேல கட்டி இறைச்ச தண்ணி சக்கரைய இனிக்கும் ஆத்தா உஞ்சேளே அந்த ஆகாயத்தை போல ஆத்தா உஞ்சேளே ஆடு கட்டி மேற்றதும் ஒன்றேனானே பண்ண பூஞ்சோனானே கட்டி பழகினதும் ஆடு கட்டி மேற்றதும் ஒன்றேனானே பண்ண பூஞ்சோனானே வெக்கையில விசிறியாகும் இடுக்குள்ளே கூடையாகும் ஒன்றேனானே பண்ண பூஞ்சோனானே பொட்டிக்குள்ள மடிச்சு வச்ச அழகு முத்துமான அம்மா பொட்டிக்குள்ள மடிச்சு வச்ச அழகு முத்துமானே காயம்பட்ட விரல்களுக்கு கட்டு போடும் சேலே மயிலிறகவோ சேலை மனசுக்குள்ள விரியும் வெளுத்த சேலத்திரி விளக்கு போட்டா எரியும் வெளுத்த சேலத்திரி விளக்கு போட்டா எரியும் ஆத்தா ஒன்றேளே அந்த ஆகாயத்தை போல ஆத்தா ஒன்றேளே அந்த ஆகாயத்தை போல தொட்டில் கட்டி தூங்க புரி கட்டி ஆட ஆத்துல மீன் பிடிக்க அப்பொழுக்கும் தனதோட்ட பார்த்தாலே சேத்தனக்க தோணும் செத்தாலும் என்ன பூத்த வேணும் செத்தாலும் என்ன பூத்த வேணும் செத்தாலும் என்ன பூத்த வேணும் செத்தாலும் என்ன பூத்த வேணும் ஒரே வாட்டில் காலி பண்ணிட்டானே சம்பளத்தை முட்டை போண்டா நல்லா இருக்கிறா மிருதங்க சக்கரவர்த்தி மிருகத்துவான் கோடைகடி குமரன் அதிரடி மன்னன் தான் எங்க அண்ணன் கோயில்பட்டி எங்க அண்ணன் சந்திரன் அவர்கள் மிருகத்தை சேர்ப்பார்கள்.
மிச்சத்தை போய் பின்னாடி அடிச்சு விட்டு வா. போதும், அரைச்சிட்டு கட்டுற காசு தரேன். உன் ஃபீலிங் தெரியுது. டும்புன்ட்டே இல்லை தெரியும். இவன் என்ன பண்ண போறான்? அது நாடகத்துக்கு வரவேன் கருப்பு சட்டை போட்டு வருவானடா. கிரா புதுமை என் அன்பு அண்ணன் புதுக்கோட்டை. கிராமத்தில் நாங்கள் இப்படித்தாப்பா பேசுவோம். எங்கள் ஏரியாவில் எப்படி சமாளிக்கிறான் பாரு. என்னம்மா பெரிய அப்பத்தாவுக்கு தவசம் நடத்த வர்ற மாதிரியே கருப்பு சட்டை போட்டு வருவேன். என் அன்பு அண்ணன் புதுக்கோட்டை ஏகே அருள் அவர்கள் ஆல்ரவுண்டை அடிப்பார்கள். போதும்பா, இன்னும் மண்டி ஓட்டுக்க. என்ன கரிஜாமி அடியா? எந்த அடியும் அடிக்க வேணாம், உன் சொந்த அடி அடிச்சு விடு. பயந்த ஓலாறு நம்மளை எதுவும் வாத்தியார் கேள்வி கேட்டான்னு சில பேர் அவனா எந்திரிப்பேன். ஐயா நான் இல்லைங்க நேற்று முடியலைங்கன்ட்டுவேன். அந்த மாதிரி நான் ஏதாவது சொல்லி போறேன்னா அவனா கிண்ணியாண்டு இங்கே வாடி மாப்பிள்ளை. நீ எங்கள் ஏரியாவில் வந்து தப்பிச்சு போறியாக்க. நீ எவ்வளோ கிருத்திரம் முடிச்சு தெரியும்டா. வா. எங்கள் அண்ணன் 13 ஆண்டுகளாக குழந்தை இல்லை. அதுக்கப்புறம் அப்பனுக்கும் அப்பாவுக்கும் அத்தாவுக்கும் பிறந்ததுனால இது பேரு நீலகண்டை. அது நீண்ட நாள் ஒரு குழந்தைய கண்டிருக்காங்க, நீலகண்டை. ஏய் முண்டை, என்னமா பொம்பளையால கும்மி அடிக்கிற மாதிரி இல்லை எப்படின்ற கம்பு கூட்ட செதுக்கி விட்டு அடிப்பேன். எக்க வை ஒன்னே சோதிக்க விட மாட்டேன். உங்க 3 பேத்துக்கும் சம்பளம் லவிக்கும்டா. எங்க அன்னைங்கெல்லாம் நல்லா இருக்கணும். தம்பி குண்டு போண்டா நீ சூப்பர். இவன் என்ன பண்ண போறான்? அங்கெல்லாம் கொஸ்டின் கேட்கக்கூடாது. அவங்க என்ன பரிச்சை எழுதிட்டா இருக்காங்க. தம்பி இதுல யாரு தலையிட்டாலும் கம்ப கொடுத்து அடிப்பேன். பாட்டுக்கு பாட்டெடுத்தே நான் பாடுவத கேட்டாயோ துள்ளி வள்ளி. என்னடா முருகன் கோயில் பஜனை மாதிரி போடுறேன். துள்ளி வரும் வெள்ளலையே மாட்னடி மாப்பிளே. என்னப்பூ மல்லிகைப்பூ. ஏன்டா நான் இங்க நிக்கிறேன், நீ வீர சொல்றத தாண்டிட்டியானா? ஏதோ மோகம் ஏதோ ஏலே நொப்பம். அடே கம்மா கண்ட முண்டை சிரிப்பு வருதுடா. தம்பி இது சீரியஸ் தம்பி. என்ன சிரிப்பு? சோக்கா அடிக்கிட்டு இருக்கேன். சோகா பாட்டு உனக்கா பாடுறேன் பாருங்க. மண்டவனி ஏலே பாட விடுங்கடா. மண்டவனி மணித்தேரு. ஏன்னா மாட்டு காண வைக்கிறது மாதிரி இப்படி பார்த்துக்கிட்டு இருக்கியா? இப்படி என்ன சிந்துவதே கண்ணீர். இந்த கிளம்பிட்டால ஏழை நான் இன்னும் பாட்டே படிக்கிறடா. மாடு முட்டி கோபுரமும் சாயாதடா மன்னவனே. பாட உழைஞ்ச
இதில் அடிச்சுக்கிறா போகிறா. உனக்கு பாஸ் போட்டு விடுறேன் போ. சின்ன பிள்ளையோட கொடுமையால வந்துட்டாங்க வர வர. ஆடல் அரசி அபிநய சுந்தரி சிரிப்பலை. இந்த ஜெயப்பரிய மாதிரி பிள்ளைய வந்தால் என் தம்பியை ஊறான் அப்படியே கொஞ்சம் நேரம் மண்ணை உரசுறேன். எதுக்குன்னு கொஞ்சம் வங்கோரங்க மாதிரி வந்துட்டா தட்டியெல்லாம் பிச்சுட்டு போயிடுறாங்க. இதை பார்க்கறதுக்கு நம்ம செருப்பு எடுத்து தலையில் அடிச்சுக்கிட்டு போகலாம்னு. ஆனால் ஜெயப்பிரியாவுக்கு வர வர மார்க்கெட்டு ஏறுதுப்பா. ஆள் நல்லா இருக்குது, சிமெண்ட்டு மூட பரவாயில்ல. அதில் எவனோ ஒரு தட்டு சிமெண்ட்டு அள்ளி கக்கூசை பூசியிருக்கேன், அதை நான் தேடிக்கிட்டு திரிறேன். இந்த மச்சான்ட்டேன், வாடா என் தம்பிகிட்ட வாங்கப்பா. அண்ணன்டா, அண்ணன் இல்லையாப்பா, அண்ணன்டா. பிரபு டூலர் ஒர்க்ஸ், ஐயப்பன் பில்டிங் ஒர்க்ஸ், இஸ்மா ஸ்கூல், சே அஸ்மா ஸ்கூல் எதிரில் வீரசோளம் மீதி 501 மீதி எஸ்எஸ் மணி ஐயா பணம் பேரன் 350 சீப்பை. எங்கள் வாத்தியார் ஊர் வீராலங்குளம். பேரங்களா எனக்கு நீங்கள் தம்பி வேணும்டா, மச்சான்டாண்டா மொட்டு முட்டை. சரி மச்சான் வாயில் வச்சேன். ஒரு 12 அபிராமம் மேற்கு கொட்டகுடி கிருஷ்ண ஜெயந்தி பயலுகட்டா குட்டூரம்மா அன்பு தம்பி சபரி சரத் சூரி சார்பாக 700 300 போட்டாங்க. உண்டா கொண்டு வந்திருப்பாங்க. இங்கே சரக்க போட்டேன். என் தம்பிய கோமி எனக்கு தெரியாதா? கோமியம்மா சரி விடு. நன்றி தம்பிகளை, நன்றி. சிரிப்பழகி புதுக்கோட்டை ஜெயப்பிரியா டான்சன் காமிக் ஜெயா. எம்மாடி ஆத்தாடி ஒன்ன எனக்கு தரியாடி, நீ பாதி நான் பாதி சேர்ந்து முட்டாதி வந்தாதி. அரச்சமாவே அரப்போமா, தோச்ச துணிய தோப்போமா, நம்ம கதையை கேட்போமா, பிள்ளை வளர்த்து பார்ப்போமா. எம்மா 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 எம்மம்மா எம்மா 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 எம்மம்மா. அது உனக்கு என்ன வேணும்? தங்கச்சினே போட முறை கட்ட முட்டேன். தங்கச்சிக்கு பாட்டு போறேன். எம்மா 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 அரைச்ச மாவை அரைப்போம்மா, துவைச்ச துணியை துவைப்போம்மா, பேண்ட் இடத்துல பேலுவோம்மா, போப்பா மயிர் பாட்டுடா. நகைச்சுவை மன்னன், நகைச்சுவை மாமன், உங்களை எல்லாம் சிரிக்க வைப்பதற்காக ஆடி 18ஆம் பெருக்கிலிருந்து கடுமையான விரதம். டாக்டர் சொன்னார் அதிக எடை உள்ள பொருள்களை தூக்காதீங்கன்னு சொன்னதுனால ஒரே ஒரு ஈர்வலியை உள்ளங்கையில் வைத்துக்கொண்டு மண்டி ஓட்டு ஜல்லிக்கல்லிலே வாமம் செய்து கொண்டிருக்கிறார் எனது அன்பு அண்ணன். மதுரை மாவட்டம் காரியாபட்டி அருகில் உள்ள மருதங்குடி மருதுடைய ஐயனார் அருவற்றவர் மருதங்குடி ஏ மருதமணி அவர்கள் மற்றொரு நகைச்சுவை மன்னனாக தோன்ற காத்துக் கொண்டிருக்கிறார். எங்க அண்ணன் இந்த கப்ளிங்க நோங்கத்தான் வருவார். ஜெயபரியாவை என்ன பாடுபடுத்த போறானோ, கர்ப்பமே துணை, கற்பகமே துணை. தெல்ல தெளிவாக ஒளிவொலி அமைப்பு ஸ்ரீ கிருஷ்ணா ரேடியோஸ் யாதவ சங்கம் மேல குடம்பலூர் குடம்பலூர் சொந்த ஊரும் ஸ்ரீ கிருஷ்ணா ரேடியோஸ் யாதவ சங்கம் மேல குடம்பலூர். பந்தல் அமைப்பு எஸ் மலைச்சாமி கீழே குடம்பலூர். கீழே குடம்பலூர்ல எங்கள் அண்ணன் கொட்டாக ஓட்டிருக்கு. உள்ளே கொஞ்சம் இழிச்சு போட வேண்டியானே. ஒருத்தி மடியில் உட்காந்துட்டு மருதமணிக்கு தோதா போச்சு. ஜெயப்பிரியா தொடையில் ஏறி உட்காந்துருக்கேன். அந்த பிள்ளை அரும்பாரா இருக்குது இறங்க சொன்ன உடனே வள்ளிக்கிட்ட போய் உட்காந்துருக்கேன். அது ஏற்கனவே எனக்கு ரெண்டு ஒரு மிரண்டு மூய் கம்பு ஒடிச்சு இழிச்சு போடு மலைச்சாமி அண்ணே. நாடகத்தை காண வருகவர்களே இருக்கரங்குப்பை அழைத்திருந்தாலும் என் அன்பு உறவுகள் யாதவ சங்கம், யாதவர் இளைஞர் சங்கம் மற்றும் கோகுலம் பாய்ஸ் மேல குடும்பம் அத்தனை உறவுகளுக்கு நன்றி. யூடியூப் எடுத்துக் கொண்டிருக்கின்ற என் அன்பு தம்பி ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் அருகாமல் உள்ள கண்டிலான் கிராமத்திலே பிறந்து காவல்துறைக்கு பெரும் ஒத்துழைப்பா இருப்பது இந்த காலத்திலே ஊர்காவல் படை.
அந்த ஊர்காவல் படையில் பணிபுரிந்து கொண்டிருக்கின்ற கண்டிலான் தங்கப்பாண்டிக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம். அதனை தொடர்ந்து மேலக்குடம்புலூர் பக்கத்தில் உள்ள கீழக்குடம்புலூர் மண்ணுக்கு பெருமை சேர்த்து கொண்டிருக்கிறார் என் தம்பி. இன்னைக்கு கீழக்குடம்புலூர் அப்படின்னு எத்தனையோ பெரியவங்கலாம் இருக்காங்க. இன்னைக்கு கீழக்குடம்புலூர் அபிராமம் பக்கத்தில் இருக்குன்னு சொன்னாலே உலக தமிழனுக்கெல்லாம் ஞாபகம் வர்ற ஒரே ஆள்னா யூடியூப் கணிதேன். அந்த கிராமத்துக்கு கிடைச்ச ஒரு பெரிய பெருமை. என் தம்பிக்கு ஒரு கைதட்டு கொடுக்கும். அதனை தொடர்ந்து நரிக்குடி அருகாமல் உள்ள மானூர் கிராமத்துக்கு பெருமை சேர்த்து கொண்டிருக்கிறார் என்னுடைய சகோதரன் மகிழ் மீடியா. ஒரு கைதட்டு கொடுக்கலாம். 3 பேர் இன்னைக்கு தான் அவங்க தப்பிச்சாங்க. நான் சாமியை கூப்பிடல. இல்லைன்னா சில ஊர்ல எல்லாம் அவங்க பண்ற பாடு சேரில் ஏறிக்கிட்டு எடுப்பேன். இங்க சேருக்குள்ள ஒருத்தன் சாமி ஆடி இருப்பேன், அவனுக்கு தெரியாது. பட்டக்குன்னு ஒருத்தன் எந்திரிச்சவனே சேரோட விழுந்து விடிய விடிய பார்க்குறேன் காலு செருப்பு கப்பத்தையும் எடுத்து வச்சிருக்காங்க. சாமி ஆண்ணால காணோம். வாழ்த்துக்கள். இன்னுமே உங்களுக்கு அடுத்த வருஷமெல்லாம் மேலே போட சொல்லிடுறேன் டிராகன். ஓகே, எல்லாத்துக்கும் நன்றி. உங்களிடம் பேசிக்கொண்டும் நடித்து கொண்டிருப்பவன் என்னை வாழ வைத்த என்னோட அன்பு தெய்வம், என்னுடைய வாத்தியார் பிறந்த ஊர் விருதுநகர் மாவட்டம் வீரசோழன் அருகாமல் உள்ள வீர ஆலங்குளத்தை சேர்ந்த SS மணியையா மாணவனும், நாம் பிறந்த என் சொந்த ஊர் சிவகங்கை மாவட்டம் மானாமதிலிருந்து தாயமங்கலம் முத்துமாரி கோயிலுக்கு செல்கின்ற வழியிலே வலது புறமாக 600 வருஷம் உடமரந்தான் படுக்க 3 அடி ஊத்து தண்ணி இன்னும் வர வத்தலை கள்ளிசேரி காளி முனியன் அருளோடு கள்ளிசேரி கிராமத்திலே விவசாய குடும்பத்திலே பிறந்த MKR. எங்கள் அம்மா பிறந்த ஊர் விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அருகாமல் நொச்சியோளம் கிராமத்திலே. இந்த கூத்தாடினால் எத்தனை பேர்த்துக்கு கஞ்சி ஊற்ற முடியுமோ அத்தனை பேர்த்தை பார்த்து கொண்டிருக்கிறேன். MKR அன்பாலயம் என்ற ஒரு ஆதரவற்ற இல்லத்தினுடைய நிறுவனரும் நாடக நடிகர். உங்கள் அத்தனை பேர் ஆசையோடு இப்பொழுது நான் திரைப்பட நடிகர் அடியன் MKR பாபுன்காமி மற்றும் ஹலோ எதுக்கா பொண்ணு என் பேரை சொல்லும்போது உனக்கு பொதுவுதுன்னு இருக்கோ? உன் மைச்சட்டுக்குள்ள நான் எப்படி பாடினேன், நீ தான் கூட வளர்ந்து கழுத்த. நன்றி, போயிட்டு வரேன். தந்தானான தந்தானே மழைக்காகத்தான் வேகம் அடக்கலைக்காகத்தான் நீயும் உயிர் கலந்தாடுவோம் நாடும் மகனேவா நீ சொந்த காலிலே நில்லு. பாட்டை கெடுத்து விட்ட சொன்னேன். ஏதாவது சிட்டுக்குருவி கதை சொல்லு, லிப்டோ கதை சொல்லு. பேர் என்ன? கணேஷ் போயல. அதான் தேட முடியாதவங்க போயிடுவாங்க. வரவா யாதவ சங்க தலைவர் எங்கள் அண்ணன் ராஜேந்திரன் சார்பாக அன்பாலயத்துக்கு 501. சரி, என்ன சொல்ல போற? உள்ள கூட ஒரு கப்ளிங்க பார்த்துட்டு போவா. ஒரு 100 கிராம் போட்டு போறியா? போய் போனேன். பெரியதாள் 1.25 லட்சம் கொடுத்து விட்டேன். அப்படியே இங்கிட்டு தனியாக வாடா. சரி, இன்னும் கணேஷ் போயில இதில் வை, பாக்கெட்டில் வை. போ எங்கள் அண்ணன் தான் அது பெரியத்தா மையன் தொங்கா சுத்துறேன். உள்ள நீ தட்டி சுற்றி வரடி மாப்பிள்ளை. உனக்கு எறுத்து வச்சு உன் வெதரை காலி பண்ணிடுவேன். உள்ள வந்துட்டு இருந்தா டான்ஸை காணா. அது என்னங்க நல்ல வழியா இருக்கு, நான் எங்கே போவேன். போயிட்டு வரேன். நன்றி ராஜேந்திரன் அண்ணே, போயிட்டு வரேன். நான் உள்ள வரேன், நீ வா பிடிச்சி விடுறேன். அது ஒண்ணுதான்டா செய்யல நாடகத்தை. எத்தனையோ பேர் எதையோ எழுதி வச்சாங்க தத்துவமெல்லாம் ஒரு சில பேர் எடுத்து சொன்னாங்க. நல்லதை சொன்னா நாட்டுல யாரு ஏத்துக்கிட்டாங்க. இந்த நாடு போற போக்கில அவங்க நடந்துக்கிட்டாங்க. எத்தனையோ பேர் எதையோ எழுதி வச்சாங்க. இப்படி தத்துவமெல்லாம் ஒரு சில பேர் எடுத்து சொன்னாங்க.
ஏன் பெட்டிக்கார மைக்கை ஆஃப் பண்ணிட்ட? அறுக்கிற ஆளைத்தான் அந்த ஆடு நம்பும், வளர்க்குற ஆளை நம்பாது. வளர்க்குற ஆள் ஒவ்வொரு நேரம் கழனி தண்ணியை கூட குடிச்சுன்னா 2 அரை அரைஞ்சு போமுண்டாங்கிட்டு போய் மேய்ஞ்சிட்டு வாண்டுவேன். இந்த வியாபாரியத்தையும் அந்த கிடா குட்டி நம்பும். அந்த வியாபாரி வந்து இந்த கிடா குட்டியை மதிக்கும் போது தொடைய ஒரு தடவார். இப்போ அந்த கிடா குட்டி நினைக்கும், இந்த வியாபாரத்துக்கு வந்துட்டாங்க. கேஎஸ்டி திவாகர் பிரதர்ஸ் டி வள்ளக்குளம் சார்பாக ரூபாய் 120 சரக்கு வாங்குற ஞாபகத்தில் கொடுக்குறான்டா. கோவிந்தா. ஆட்டு வித்தால் யார் ஒருவர் ஆடாதாரே கண்ணா, ஆசை என்னும் தொட்டினிலே ஆடாதாரே கண்ணா. ஆட்டு வித்தால் யார் ஒருவர் ஆடாதாரே கண்ணா, ஆசை என்னும் தொட்டினிலே ஆடாதாரே கண்ணா. நீ நடத்தும் நாடகத்தில் நானும் உண்டு, நீ நடத்தும் நாடகத்தில் நானும் உண்டு. என் நிழலில் கூட அனுபவத்தில் சோகம் உண்டு. பகைவர்களை நானும் வெல்வேன் அறிவினானே, ஆனால் நண்பரிடமும் தோற்றுவிட்டேன் பாசத்தாலே. நண்பரிடம் தோற்றுவிட்டேன் பாசத்தாலே. ஆட்டு வித்தால் யார் ஒருவர் ஆடாதாரே கண்ணா, ஆசை என்னும் தொட்டினிலே ஆடாதாரே கண்ணா. பாஞ்சாலி உன்னிடத்தில் சேனை கேட்டாள், அந்த பார்த்தனவள் உன்னிடத்தில் கீதை கேட்டான். நான் இருக்கும் நிலையில் உன்னை என்ன கேட்பேன், இன்னும் நன்மை செய்து துன்பம் வாங்கும் உள்ளம் கேட்பேன். நன்மை செய்து துன்பம் வாங்கும் உள்ளம் கேட்பேன். ஆட்டு வித்தால் யார் ஒருவர் ஆடாதாரே கண்ணா, ஆசை என்னும் தொட்டினிலே ஆடாதாரே கண்ணா. கடலளவு கிடைத்தாலும் மயங்க மாட்டேன், அது கையளவே ஆனாலும் கலங்க மாட்டேன். உள்ளத்திலே உள்ளதுதான் உலகம் கண்ணா, இதை உணர்ந்து கொள்வேன் துன்பமெல்லாம் விலகும் கண்ணா. உணர்ந்து கொண்டேன் துன்பம் எல்லாம் விலகும் கண்ணா. ஆட்டு வித்தால் யார் ஒருவர் ஆடாதாரே கண்ணா, ஆசை என்னும் தொட்டினிலே ஆடாதாரே கண்ணா. நீ ஆடாதாரே கண்ணா, ஆடாதாரே கண்ணா. ஹலோ நேரம் சரியில்லை. அப்பெல்லாம் சொல்லாத, 4 நாள் அப்படித்தான் இருக்கு. ஹாய், வணக்கம். உங்க எல்லாருக்கும் வணக்கம். நீங்க எல்லாரும் தான், நாங்க எல்லாம் நல்லா இருக்கும். சிரினி ஏனே முறைச்சு பார்த்துட்டே உட்காந்துருக்கு. சிரினி உங்க 4 பேருக்கு வணக்கம். யாரை விட்டுச்சு அண்ணன் பையா, நம்ம 2 பேரும் நம்ம ஜாதகத்தை பார்ப்போம்.
ஹலோ ஹலோ சொல்லாதம்மா, டைரக்டா பாட்டை Hello. தொட்டு. ஹலோ வேணாம், பாட்டு தான். என்ன நீ என்னை வாயை திறக்கவே விட. ஐயோ குறைச்சு விட்டாரு. அண்ணே 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 லேசா லேசா செத்த என்னை மதிக்கவே இல்லை. சரி வந்தம்மா போட்டம்மா போனோமா. கண்ணிமைக்கும் நேரத்திலே காதல் கொண்டே நடி. கண்ணிமைக்கும் நேரத்திலே காதல் கொண்டே நடி. கண்ணினி கண்ணில் வந்தா கடிச்சு திம்பை நடி. ஓடி போறி நடி. ஒன்னு ஒரு தடவை பார்த்ததில்ல. காஞ்சி போறி நடி. ஒன்ன காணாத பொழுதும் இல்லை. கண்ணிமைக்கும் நேரத்திலே காதல் கொண்டே நடி. அதனால கொல்ல போறாரு. இனிமே இந்த அந்த காலத்துல மைக்க தொங்க விட்டுருந்தாங்களா அது மாதிரி தொங்க விட்டுருந்தாதான் பிரச்சனை இல்லை. அழகானது இடுப்புக்கு அழகானது ஒளிரும் பெண்ணானது இதுவும் மெய்யானது. ஏன் எதுக்கு கத்துற? எதையும் பார்க்கல. ஏனே அண்ணே சட்டி போடலடா. என்ன சொன்ன? சட்டி போடலன்னே. நீ இன்னைக்கு தான் போடல, மாமலம் பிறந்ததுல இருந்தே போடல. என்ன அப்படியா? ஆமாவா? என்ன சொல்லி நான் பாட நீ ஆனது என்ன வேணா ஒண்ணு தானே நினைச்சு ஆசைப்படுது. மந்திரனே பழக்கமில்ல நான் திருடனானே நடி ஆகாத நேரத்துல உன்னை பார்த்து ரசிப்பேன் நடி. கண்ணிமைக்கு நேரத்திலே காதல் கொண்டே நடி அடிச்சு திம்பே நடி. கொஞ்சமாவது எங்க மூச்சியை பார்த்து கீழேயே குனிஞ்சுக்கிட்டு இருக்கே. என்ன அங்கிட்டே பாத்துக்கிட்டு இருக்கே? யார்தான் கீழேயே பாக்குறேன், எதத்தான் பாக்குற கீழே குனிஞ்சு? நீ மூஞ்சியை பாக்குறதா இல்லையா? சரிங்க ஆத்தி. ஆமா, அவர் நம்மளும் புருஷன் பொண்டாட்டி மாதிரி. பிரச்சனை இருந்துச்சுன்னா போச்சு. அவங்க புருஷனா இருக்கும்போது நம்ம பொண்டாட்டியா இருக்கா, நம்ம பொண்டாட்டி இருக்கும்போது அவங்க புருஷனா இருக்கா. யாரோ எப்படியா ஒரு டச்சட கூப்பிடுது முத்தம்மா, உன்னால
ஓரட்ட செட கூப்பிடுது முத்தம்மா உன் பின்னால நான் வாரேன் குத்தம்மா ₹1 தாரே ஒரு வடை பத்தட்டு தாரே ஓட்டிக்கிட்டு வாங்க நம்ம போட பக்கம் போவோம் ஆள் இருந்தா பாப்போம் ஆள் இல்லைன்னா அந்த அழகு தெய்வத்தின் மகளா இவன் ஆளோட்டுக்கார என்ன வார்த்தை கேட்கிறாரு ஒத்தருவைதாரே அட உடம்பே மாடி கொஞ்சம் ஓட பக்கம் போவோம் என்ன மனமுள்ள பொண்ணு மதுரையில கேட்டாங்க அந்த மயவரத்துல கேட்டாக அந்த மன்னார் குடிகள் கேட்டாங்க மணப்பாறையில கேட்டாக பரம குடிகள் கேட்டாங்க தஞ்சாவூர்ல கேட்டாக மானா மதுரையில கேட்டாங்க பார்த்திபனூர்ல கேட்டாக கமுதியில கேட்டாங்க ராமேஸ்வரத்துல கேட்டாக புதுக்கோட்டையில கேட்டாங்க கீரனூர்ல கேட்டாக திருச்சியில திருச்செந்தூர்ல கேட்டாக திருச்செந்தூருக்கு எதுக்கு? 2 பேரும் ஒவ்வொரு ஊரா போவோம் எல்லா ஊரும் சரிதான் இப்ப ராமேஸ்வரம் சொன்னியா அங்க என்ன திதி கொடுக்க போறேன்னா ராமேஸ்வரம் ஊரை போய் எதுக்கு சொன்ன 2 பேரும் கடல்ல போவோம் அட என்ன உன்னால வேணாம்னு சொல்லி தன்னால ஏ மச்சான் உன் மேல ஆசைப்பட்டு வந்தேன் முன்னால என்ன மனமுள்ள பொண்ணு என் மதுரையில கேட்டாங்க என் காதல் ஜீவ சமாதி ஆகி 6 மாசம் ஆச்சு அப்பா எனக்கு இப்பதான் சந்தோஷமா இருக்கு எனக்கு மட்டும் ஆகும்போது உனக்கு மட்டும் என்ன உனக்கு அப்படிதான் இருக்கு வைக்கிறேன்னு சொல்லி போட்டு வைக்காம தான் போறீங்களே ராசாவே பொட்டிக்கார ராசாவே அட என்ன நீ எப்போ வைக்க சொல்லி அண்ணன் வைக்காம இருந்திருக்கேன் என்னன்னு சொன்ன நீ எப்போ சொல்லி நான் அண்ணன் வைக்காம இருந்திருக்கேன் சேத்தங்க வா என்ன கூப்பிட்டனே வர இல்ல பிரியோ அப்பா பாருங்கப்பா அண்ணே தப்பா பேசுது என்னடா பழக்கம் அது அப்பா வேணும் அப்பா நீ செத்து உள்ள போ என்னடா பழக்கம் வைக்கிறேன்னு 2 பேர் பழக்க வழக்க சேர்ந்து 2 பேரும் கையடிச்சுக்கிறீங்க வேற என்ன பண்றது எதா இருந்தாலும் எங்க அப்பா இல்லாம செய்ய மாட்டேன் சித்தப்பா சித்தப்பா என்ன
என்னங்க கிட்டப்பா கிட்டப்பான்னு கூப்பிடுறீங்க? வேற அப்புறம் என்ன? சித்தப்பாவா? சித்தப்பா வாங்க சித்தப்பா. ஐயோ உங்க முன்னாடி இனிமே பண்ண மாட்டேன், வாங்கப்பா. எங்க அப்பா மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டாரு. இந்த ஐயா டிரைவர் ஒட்டே தாயா தேடி பஞ்சு முட்டாய் சேலை கட்டி பட்டு ஒண்ணு ரவிக்க ஓட்டு கஞ்சி கொண்டு போறவனே கொஞ்சி வெள்ள நீரமாத்து தும்பப்பூவு மல்லு வெட்டி தொடரீங்க நான் தூக்கிட்ட ஆளு. அண்ணே என்னடா சொன்ன? முட்டை போண்டா நீ ஒரு